वसुदेवस्तुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं अतसी पुष्पसङ्गासं हरनूपुरशोभितं रत्नकङ्कणकेयूरं कृष्णं वन्दे जगद्गुरुं कुटिलालकसंयुक्तं पूर्णचन्द्रनिपालनं विलसत्कुण्डलधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुं मन्दारगन्धसंयुक्तं चारुहासं चतुर्भुजं हरिगिरिञ्चावसूडाङ्गं कृष्णं वन्दे जगद्गुरुम्. ஸ்ரீமத் பாகவத புராணம் என்பது நாம் அனைவரும் கடைப்பிடிக்க வேண்டிய பொதுவான தர்மங்கள் என்ன, ஸ்ரீகளின் தர்மம் என்ன, மேற்கொண்டு அந்த தர்மத்தின் நிலை என்ன, இதெல்லாம் தெரிவிக்க வந்தது. அதிலே அந்த தர்மத்தின் நிலையை தெரிவிக்க வந்தது. ஆனால் அந்த தர்மத்தை என்ன சொன்னார்கள், ஸ்ரீகளுடைய தர்மம் என்ன, அதே போல பொதுவான தர்மங்கள் என்பது நேற்றைய காலட்சேபத்தில் அனுபவிக்க பெற்றோம். அதோடு நமக்கு 7வது ஸ்கந்தம் முடிவடைகிறது. அதற்கு மேற்கொண்டு 8வது ஸ்கந்தம் ஆரம்பிக்கணும். அந்த 8வது ஸ்கந்தத்திலே இதற்கு முன்னாடி நம்ம பிரம்மா ஸ்வயம்பு மனுவை படைத்தார்னு பார்த்தோம். ஒரு பிரம்மாவுடைய ஆயுட்காலம் என்பது 1000 சதுர்யுகம் என்பது பிரம்மாவுக்கு ஒரு பகல் பொழுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி மற்றொரு 1000 சதுர்யுகம் நடந்தால் ஒரு நாள், அதை போல ஒரு மாசம், அதை போல ஒரு வருஷம், அதை போல 100 வருஷம். இத்தனை வருஷங்கள் போயிட்டன பிரம்மாவுக்கு ஆயுட்கால் முடியாது. இது நம்முடைய ஆயுஷு கணக்கு வேறு, தேவர்களுடைய ஆயுஷு கணக்கு வேறு, பிரம்மாவுடைய ஆயுஷ் கணக்கு வேறு. ஆனால் ஒரு சதுர்யுகம் என்பது 43,20,000 வருஷங்கள் ஒரு சதுர்யுகம். ஆனா ஒரு சதுர்யுகத்துல 14 மனுக்கள் ஆட்சி புரிகிறார்கள். 14 மனுக்கள். அப்பனா 1000 சதுர்யுகம். 1000, அதாவது 1000 சதுர்யுகம் என்னது? ஒரு சதுர்யுகம் 1000 சதுர்யுகம். 1000 சதுர்யுகத்துல 14 மனுக்கள் ஆட்சி புரிகிறார்கள். அப்படி என்றால் ஒவ்வொரு மனுக்களும் 71, கிட்டத்தட்ட 71 சதுர்யுகங்கள் ஆட்சி செய்கிறார்கள் என்று அர்த்தம் வருது. கிட்டத்தட்ட அந்த கணக்கு பிரகாரம் வருது. அதுல முதல் மனு ஸ்வயம்பு மனு, அந்த மனு, அடுத்த மனு ஸ்வாரோஜித மனு, 3வது மனு உத்தம மனு, 4வது மனு தாமச மனு. இந்த தாமச மனுவுடைய காலத்துலதான் பகவான் ஹரியங்கிற திருநாமத்தாலே பகவான் அவதாரம் செய்கிறார். ஹரியங்கிற திருநாமத்தில் அவதாரம் செய்கிறார் என்ன அர்த்தம்? கஜேந்திர மோட்ச விருத்தாந்தம் இந்த நிலையில தான் பண்ணப்பட்டது. அப்படி என்றால் தாமச மனுவின் காலத்திலே கஜேந்திர மோட்ச சித்தாந்தம் நடத்தப்பட்டது. சரி, கஜேந்திர மோட்சம் என்ன சுவாமி? யானை அதனுடைய கால்கள் முதலையுடைய வாயிலே அகப்பட்டது. அது ஓகோன்னு அலறியது. பெருமாள் வைகுண்டத்திலிருந்து ஓடி வந்தார். ஓடி வந்து முதலையை சங்காரம் பண்ணார், முதலையை துண்டித்தார், மேற்கொண்டு யானையை காப்பாற்றார் என்பது சரித்திரம். ஆனா இந்த சரித்திரம் இது ரொம்ப சிம்பிளா தெரியும். ஆனா இந்த சரித்திரத்தை நம்ம நித்தியம் சொல்லிட்டே இருக்கும், நிச்சயமா பேசிட்டு இருக்கோம். ஏன்னா யானை பெருமாளுக்கு மலர் சமர்ப்பிப்பதற்காக ஏதோ புஷ்பம் இருக்கு, அந்த புஷ்பத்தை சமர்ப்பிப்பதற்காக தான் குளத்துல இறங்கிட்டு, குளத்துல இறங்கும் போது மறைஞ்சி இருக்கக்கூடிய முதலை, அந்த முதலை யானையுடைய காலையை பிடித்து கொண்டது. யானைக்கும் முதலைக்கும் சண்டை. எத்தனை சண்டை? முதலை பிடிச்சு குளத்துல இழுக்கிறது, யானை பிடிச்சு நிலத்துல இழுக்கிறது. யானைக்கு நிலத்திலே பலம், முதலைக்கு தண்ணீரிலே பலம். ஒவ்வொன்றும் இழுத்துட்டு இருக்குது. எத்தனை வருஷங்கள் சுவாமினி? எத்தனை வருஷங்கள்? நாள் இல்ல, 1000 வருஷங்கள் யுத்தம் நடக்கிறது ரெண்டுக்கும், யானைக்கும் அதே போல முதலைக்கும். அதுல இருக்க செய்தே
அப்ப என்ன ஆச்சுன்னா யானை மூழ்கி போற அளவுக்கு வந்துடுச்சு. மூழ்கி போகும் அளவுக்கு அது வந்துடுத்து. அப்பனா துதிக்கைய மேல தூக்கி தூக்கி கொண்டு நன்னா கூப்பிடுறது. நீதான் ஏ பகவன்னு, நீதான் என்னை காப்பாத்தணும் கூப்பிடுறது. அப்ப பகவான் தொழாருடனா இருளி அருள் வந்து மேற்கொண்டு சக்கரதாயுதத்தை உபயோகித்து முதலையின் தலையை துண்டித்து யானையை காப்பாற்றினான். இது சரித்திரம். சரி, அப்ப அப்படி கட்ட துதிக்கை இல்லையா, துதிக்கையிலே தாமரை மலரை வைத்துக் கொண்டு யானை அந்த பகவானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்ற அபிப்பிராயத்தில்தான் அந்த குளத்திலே இறங்கினது. இறங்கின உடனே அது முதல்ல பிடிச்சு விட்டு, ஆனாலும் பகவான் வந்து ரட்சித்தாரனோ, ரட்சித்தபடியாலே அந்த புஷ்பத்தை தானே எடுத்து தன்னுடைய திருவள்ளில் சேர்த்துக் கொண்டு அந்த யானைக்கு தான் தரிசனம் கொடுத்தான்றது கதை. இந்த கதை ஏற்கனவே நான் வந்து பிரகலாத விஷயத்துல பார்த்துருக்கோம். பிரகலாத விஷயம், பிரகலாதன் அரக்கன், ஒரு அரக்கன் ஒரு சிறுவன் கூப்பிட்டார்ன்றதுக்காக பகவான் ஓடி ஓடி வந்தார். ஆனா இந்த சரித்திரம் என்னன்னா, அது அசுர பிள்ளை கூப்பிட்டான்றதுக்கு வந்தாரோ. ஆனா இந்த சரித்திரம் என்னன்னா, ஒண்ணுமே இல்லை சுவாமி, ஒரு விலங்கு, ஒரு மிருகம் யானை கூப்பிடுறதுக்காக ஓடி ஓடி வந்திருக்கான் பகவான். இதுதான் வித்தியாசம். அங்க அசுர பிள்ளை கூப்பிட்டதுக்காக ஓடி ஓடி வந்தான், இங்க யானை பிள்ளை போடுறதா கொடுதான். இப்ப நாம் பார்க்க போது மிருகம் இல்லையா, அப்ப மிருகம் கூப்பிட்ட குரலுக்கு வந்தானும். சாமான்யமா ஒரு குழந்தை படுத்துனா தாயார் தகப்பனார்லாம் என்ன பண்ணுவார்னா, அந்த குழந்தைக்கு கதையெல்லாம் சொல்லுவார். அந்த கதையில துருவச்சரித்திர கதை, பிரகலாதனுடைய கதை, அதே போல கஜேந்திரனுடைய கதை, இந்த கதையெல்லாம் சொல்லித்தான் வளர்ப்பா குழந்தையே. இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. வேற ஏதோ ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கா. புராண கதையில தான் பிரதானமா சொல்லணும், இல்ல ஆழ்வாராச்சாரன் கதையை சொல்லலாம், இல்ல பகவானுடைய கடனுடைய சேட்டிதங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி பண்ணலாமோனும் இதைத்தானே இந்த மூணும் சொல்லித்தான் ஒரு தாயார் குழந்தை வளர்ப்பாடு வர, அந்த குழந்தைக்கு சோறு ஊட்டுவாளோ பால் ஊட்டுவாளோ அதெல்லாம் இருக்கு. ஆனாலும் நம்முடைய பாரத தேசத்துல இது பிரதானம் பண்ணப்படுகிற இந்த மூணு கதையை நிச்சயம் சொல்லுவா. என்னென்ன கதை? கஜேந்திர விருத்தாந்த கதை, பிரகலாதவர்தனுடைய கதை, துருவச்சரித்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த கதை, இந்த மூணையும் சொல்லுவார். இப்ப சுவாமி, சரி சுவாமி, இதெல்லாம் வந்து கேட்க சுவாமி, இப்ப அந்த குழந்தை உடனே கேட்கறது, குழந்தைக்கு சொல்லிட்டா தாயார் தப்பனர், குழந்தை உடனே கேட்கறது, அம்மா நீ சொன்னிய இந்த சரித்திரம், கஜேந்திரன் கூப்பிட்டதற்காக ஓடோடி வந்தான் பகவான், அசுரப்பிள்ளையான பிரகலாதன் கூப்பிட்டதற்காக ஓடோடி வந்தான் பகவான், நாளைக்கு நாம் கூப்பிட்டாலும் ஓடோடி வருவானான்னு கேட்டா, இப்ப தாயார் என்ன சொல்லணும்? அதெல்லாம் நமக்கெல்லாம் வரமாட்டா, அவள்லாம் பெரிய மகான்கள், நல்லா ஞானம் படைத்தவர்கள், அதனால அவளுக்கு வரான்னு சொன்னா தப்பு. ஏன்னா இந்த கதையை சொல்றதே என்ன காரணம், எதனால சொல்ற இந்த கதைய? இப்ப பாகவதமே எதுனா, பகவான் மேல ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு அந்த பாகவதத்தில் சொல்லப்பட்ட கதைகளுக்கு எப்படி பகவான் ஓடோடி வந்து ரட்சித்தானோ, அதே போல நம்மையும் ரட்சிப்பான் என்கிற நம்பிக்கை வருவதற்காகத்தான் இந்த கதையே. அப்படி இருக்கும்போது இல்ல கதையெல்லாம் இருக்கு, வாஸ்தவம் தான், அது கதை சுவாமி, நிஜம் கிடையாது அப்படின்னு சொல்லவே படாது. ஏன்னா அவளுக்கு எப்படி கஜேந்திர ஆழ்வானுக்கு எப்படி ஓடி வந்தானோ, பிரகலாத வரதனுக்கு எப்படி ஓடி வந்தானோ, அதே போல பிள்ளாய் நீ கூப்பிட்டாலும் ஓடி வருவான் அப்படின்னா, ஓடி வருவான்னா உண்மையா இருக்கணும், அந்த கூப்பாடு உண்மையா இருக்கணும். ஓ அவெல்லாம் கூப்பிட்டுருக்கா நானும் கூப்பிடுறேன், அது பிரயோஜனம் இல்லை. உண்மையான பக்தி, உண்மையான ஆர்த்தி, நேர்மையான இருக்கக்கூடிய ஒரு நிலை, இதை வைத்துக்கொண்டு சாஸ்திரம் சொன்னபடி இருக்கக்கூடிய நிலையில வைத்துக்கொண்டு பகவானை அழைத்தால் நிச்சயம் வந்தே தீர்வன், அவன் வராம இருக்கவும் மாட்டான். ஆனா அந்த நம்பிக்கை திட அத்தியாவசாயம் ஒவ்வொரு தாய்க்கும் இருக்கணும், ஒவ்வொரு குழந்தைக்கும் இருக்கணும். அது யாருக்கு முதல்ல பண்ணணும்? தாய் தான் குழந்தைக்கு ஊட்டணும். பால் ஊட்டுவாளோ சோறு ஊட்டுவாளோ அதெல்லாம் ரெண்டாம் பட்சம், முதல்ல இதை ஊட்டணும். ஏன்னா ஆண்டாள் அப்படிதான் வளர்த்தார் பெரியாழ்வார். கண்ணனுடைய சேட்டிதங்கள் கடைசியில என்ன ஆயிட்டு, ஒண்ணுமே ஒரு 4 வயசு வந்த உடனே கண்ணனையே மனம் புரிய போகிறேன், மானிடவர்க்கென்று பேச்சுப்படையில் வாழ்கின்றேன் கண்டாய், மன்மதனையும் தெரிவித்தாலே ஆண்டாள். அப்ப ஆண்டாளுடைய நிலை என்ன? அத்தனை தூரம் பெரியாழ்வார். தாயார் தகப்பனா ரொம்ப முக்கியம். குழந்தைகள் வளர்க்கிறதுன்றது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, குழந்தை பெரியோர்களே பெற்றோர்களே ஒரு மாதிரி இருக்கா.
அவ முதல்ல அனுஷ்டானத்தை கொண்டு வரணும். அவ முதல்ல அனுஷ்டானத்தை கொண்டு வந்தா தான் குழந்தை அனுஷ்டானத்துக்கு இருப்பா, தவிர அனுஷ்டானமே இல்லைன்னா குழந்தை அனுஷ்டானத்துக்கு வராது. அவ அனுஷ்டானம் என்ன அனுஷ்டானம்னா, தான் நித்தியபடி திருவாராதனை பண்ணணும், நித்தியபடி செவ்வாய் காலம் பண்ணணும், நித்தியபடி பகவான தியானம் பண்ணணும், நித்தியபடி சந்தியாவனம் பண்ணணும். இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் நான் தான் பண்ண மாட்டேன், நான் உட்காந்து டிவி பார்த்துட்டே இருக்கேன். குழந்தை நீ பண்ணு சிலுவை சேச்சே நீ பண்ணுனா பண்ண மாட்டேன். அதனால தாயார் தகப்பனார் என்னைக்குமே இதெல்லாம் என்ன இதுக்கு சொல்றது என்ன, கஜேந்திர விருத்தாந்தம் கதை ரொம்ப முக்கியம். இதோட பலன் சொல்ல போறாரு. அது இன்னும் கதையை பார்க்கல, பலன் முடிஞ்ச பலத்தை என்ன சொல்றாருன்னா, இந்த விருத்தாந்தத்தை யாரெல்லாம் கேட்கிறாளோ அவளுக்கு துஸ்வப்பனங்கள், தீய எண்ணங்கள், பயமாக இருக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் விலகும் சொல்றார். முதல்ல தீய எண்ணங்கள் வராது. தீய எண்ணங்கள் எதனால வருது? பகவத் சம்பந்தமோ பாகவத சம்பந்தமோ ஆச்சாரிய சம்பந்தமோ இல்லைன்னா தீய எண்ணங்கள் வந்துடும். வருமா சுவாமி? வரும், நிச்சயமா வந்துடும். அதே அந்த சம்பந்தம் இருக்குன்னா அப்ப அவனுடைய கதையை கேட்கறது, அவள் கேட்டிதங்கிற எண்ணம் அனுபவிக்கிறது அப்படின்னு இல்லையா? அப்படிப்பட்ட ஆச்சரியமான கதை தான் இந்த கஜேந்திர வித்தாந்த கதை. ஆச்சரியமான கதை. இது நம்ம முதல்ல பார்ப்போம், நம்பிக்கையோடு கேட்போம். இப்ப யானை கதையை பார்ப்போம். ரொம்ப உயர்ந்த திரிக்கூட்ட பர்வத்தம்னு ஒரு பர்வத்தம், பெரிய மலை. திரிக்கூட்ட பர்வத்தம் பெரிய மலை. அதிலே 3 சிகரங்கள் இருக்கு. என்னென்ன சிகரம்? ஒண்ணு தங்க சிகரம், மற்றொன்று வெள்ளி சிகரம், மூன்றாவது எஃகு சிகரம். அப்ப தங்க சிகரத்தோடு கூடிய திருக்கூட பர்வத்தம், எஃகு சிகரத்தோடு கூடிய திருக்கூட பர்வத்தம், வெள்ளி சிகரத்தோடு கூடிய திருக்கூட பர்வத்தம். அதை சுத்தி நல்ல அழகான தாமரை பொய்கை இருக்கு. பொய்கைனா குளம், தாமரை பொய்கை இருக்கு. அந்த குளத்தை சுத்தி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கிறது. இயற்கையா வளர்ந்துருக்கு. பூர்த்தியா நல்ல புஷ்பங்கள், சமர்த்தியான புஷ்பங்கள் பூர்த்தியா இருக்கு. அப்படி பார்த்தாலே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. நீங்க சித்திரக்கூடம் போறேன்னு வச்சுக்கோ, எங்கெங்கயோ குடவாசத்தலம், கோடை வாசத்தலம் போயிட்டு இருக்க போறோம். அதான் தேவையில்லை. சித்திரக்கூடம் போடுங்க, ரம்யமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். அப்படிப்பட்ட இடம். அதே போல இங்க அவ்வளவு நல்லா இருக்கு. இந்த திருக்கூட பர்வத்தம் சுத்தி ரொம்ப அழகா இருக்கு. அப்படிப்பட்ட அந்த அழகு மட்டும் ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அந்த இதுவை பார்க்கச்சேயே, அந்த அந்த சன்னிவேஷத்தை பார்க்கச்சேயே மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துடுறது. அந்த மாதிரி இருக்கு இல்லையா? அந்த மனத்தை பறிக்கவல்ல இயற்கை எழில் கொஞ்சம் கூடிய ஆச்சரியமான இடம் அந்த இடம். அப்படிப்பட்ட இடம். அந்த இடத்துல அழகான பொற்றாமரை குளம் இருக்கு. பொற்றாமரை கையம் நீராட போனால் ஒருவற்றால் என் மகனும் பொண்ணு மகதேன் இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட பொற்றாமரை குளம் இருக்கு. அந்த பொற்றாமரை குளம் இருக்கு இல்லையா? அந்த பொற்றாமரைக்குள்ள புஷ்பங்கள் திடீர்னு இருக்கணும். அந்த புஷ்பங்கள் பறித்து பகவானுடைய திருவடிக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தாலே அப்படியே வந்துட்டு இருக்கு யானை. கஜேந்திரன் என்கிற யானை வந்துட்டு இருக்கு. அதை அலைந்து திமிர்ந்து, யானைனாலே ஒரு திமிர் இருக்கும். யானைனாலே ஒரு திமிர் இருக்கும். அது கேட்டம் என்ன தெரியுமா? அது நடந்தாலே ஒரு பூமியை அதிர்ற மாதிரி இருக்கும். அது நடந்தாலே பூமியை அதிர்ற மாதிரி இருக்கும். யானை அப்படின்னா, யானைன்னா ஒரு ராஜா மாதிரி. யானை நடை, சிங்க நடைன்னு சொல்ற மாதிரி இருக்கும். யானை நடைனா ஒரு ராஜா நடக்கிறவன் நடந்துட்டு இருக்க. அங்க இங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கு. பார்த்துட்டு ஓடி வந்துட்டு இருக்கு. வந்துட்டு இருக்கச்சே அங்க இருக்கக்கூடிய மான் கூட்டங்கள்லாம் அப்படி யானையை பார்த்தோம்னா விடுக்குன்னு ஓடி வந்துட்டு இருக்கு. ஏன் வந்துட்டு இருக்கு? குயில்களாகட்டும் மயில்களாகட்டும் இதெல்லாம் கூவுறது. கோக்கிலா சொல்றோம்னோ அதெல்லாம் நல்லா கூறுது. பக்கத்துல இருக்க மூங்கில் மரங்கள் இருக்கணும். அந்த யானை அங்க வந்து அந்த மூங்கில் மரத்தை தன் வாயால போட்டு இழுத்து அந்த மூங்கில் மரம் முழுதையும் துவம்சம் பண்றது, அதையும் சாப்பிடுறது. இதெல்லாம் யானை பண்ணிட்டு இருக்கு. அதை பார்த்தாலே நமக்கு ஒரு ஆனந்தமா இருக்கும். இப்படியே ஆனந்தமா யானை வந்துட்டு இருக்கு. கீழே இருக்க தாமரை குளத்துல இருக்க தண்ணீரை எடுத்து தன் தலையில எல்லாம் போட்டுக்கிறது. யானைக்கு இது ஒரு பெரிய குப்பைச்சத்தையும் தூக்கி தன் தலையில போட்டுக்கும். தண்ணீரையும் போட்டு தன் தலையில குளிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கும். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஆனந்தமா இருக்கு. அப்படிப்பட்ட இயற்கைகள் கொஞ்சக்கூடிய இடம் பொற்றாமரை குளம். அந்த குளத்துக்கு வந்திருக்கு. ஆனா அது வரையில அந்த குளத்துக்குள்ள ஒரு முதல் இருக்கணும். அந்த முதல் என்ன பண்ணுது? காத்துட்டு இருக்க யானை வரும். யானை வந்ததுக்கு அப்புறம் நம்ம யானுடைய காலை எடுத்து, ஏன்னா அதுக்கு ஆகாரம் என்னது? மாமிசம் தானே ஆகாரம்.
அந்த ஆகாரத்தை நம்ம பிடிச்சுக்கலாம்ன்றதுக்காக யானை வர்றதுக்காக காத்துட்டு இருக்கு ஆகாரத்துக்காக. ஆனா அந்த குளத்துக்குள்ளேயே குமுத மலர் என்ன, ஆம்பல் மலர் என்ன, செங்கநீர் மலர் என்ன, இருவாட்சி மலர் என்ன, இந்த மலர்கள்லாம் அழகா அந்த தங்கத்தாமன் நடுவுல நல்லா மலர்ந்து இருக்கு. நல்ல நன்ன நன்ன புஷ்கலமாக இருக்கு. அதை பறித்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அபிப்பிராயத்தோடு யார் இடம்பெடுத்து நேரம் அந்த குளத்துல இறங்கிச்சு. குளத்துல இறங்கி சுவாமி இந்த இடத்துல யானையுடைய நிலை என்ன, முதலையுடைய நிலை என்ன, அது ஒரு சாபவசத்தாலே யானை ஆயிடுத்து, முதலையும் ஒரு சாபவசத்தாலே முதலை ஆயிடுத்து. இதனுடைய சரித்திரம் பின்னாடி சொல்றேன். எதனால சுவாமி முதல்ல வந்து இது இந்த சரித்திரம் கஜேந்திர விருத்தாந்த சரித்திரத்துக்குன்னே திருவல்லிக்கேணி ஒரு பாசுரம், திருவல்லிக்கேணிக்குன்னு திருவங்கை ஆழ்வார் 10 பாசுரம் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். அதுல ஒரு பாசனம், மீனவர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்றிடந்த காணமர் வேகம் கையெடுத்தலர கரா அதன் காரினை கதுவ ஆணையின் துயரம் தீர புள்ளூர்ந்து சென்று நின்று ஆடிதட்டானை தேனமர் சோலை மாடமாமையிலை திருவல்லிக்கேணி கண்டேனே இந்த பாட்டு. இந்த பாட்டு அங்க வரைச்ச பின்னாடி வரைச்ச சொல்றேன். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, முதல்ல நல்லா காத்துட்டு இருக்கு, முதல்ல காத்துட்டு இருக்கணும். இந்த புஷ்பத்தை பறிக்கிறதுக்காக முதல்ல காலை வச்சுட்டணும். காலை வச்சதுதான் தாமசம். உடனே என்ன பண்ணுது, வாயை திறந்து அந்த காலை நன்னா பிடிச்சு கொடுத்து, கெட்டியா பிடிச்சு கொடுத்து, இது பிடிச்சிருந்து அழுத்துறது. அப்படியே தன்னுடைய பல் இருக்கணும். முதலைக்கு எத்தனை பற்கள் இருக்கும், அந்த பற்களால அப்படியே அழுத்துறது. யானை தப்பிக்கிறதுக்கு என்னென்னோ முயற்சி எல்லாம் பண்றது, நிலத்துல இழுக்கிறது, நிலத்துல நல்லா இழுக்கிறது இருக்க. நானா முதலை இருக்கிறது ஜலத்துல இருக்கு, யானை நிலத்துல இருக்கு. எத்தனை இழுத்தாலும் எப்போதுமே முதலைக்கு தண்ணீர்ல தான் பலம், யானைக்கு நிலத்துலதான் பலம். ஆனா முதல்ல தண்ணீர்ல இருக்கு, யானை ஜலத்துல இருக்கு. இருந்தாலும் அந்த தண்ணீர்ல 2 காலம் வச்சு தோணும். முதல்ல தண்ணீரை காலை வச்சது முடியாதுன்னு முதல்ல வந்து அந்த ஒரு காலை பீடிச்சுட்டு அப்படி இருக்கச்சது பாதி தண்ணீருக்கு வந்து தோணும். அதனால இப்ப பலம் யாருக்கு அதிகமா இருக்குன்னா முதலைக்கு தான் அதிகமா இருக்கு. முதலை பூர்ணமான தண்ணீருக்குள்ள முதலை இருக்கு, ஆனா பூர்ணமான நிலத்துல யானை இருக்கானா இல்ல. இப்ப பலம் ஏன்னா முதலைக்கு பலம் தண்ணீரில், யானைக்கு பலம் நிலத்துல. அப்படி கொண்டு யுத்தம் நடக்குது, தொந்த யுத்தம்னு பேரு. அந்த யுத்த யுத்தம் நடந்தது. எத்தனை நாள் நடந்தது சுவாமி? 4 வருஷமா, 1000 வருஷங்கள் தொந்த யுத்தம் நடக்குது யானைக்கும். சுவாமி 1000 வருஷம் யானை இருக்குமா? அதே போல முதலை இருக்குமான்னா இது சாபவசத்தால வந்தது இல்லையா? அது மட்டும் அந்த நடந்த சரித்திரம் வந்து கிருத்தயுகத்துல. கிருத்தயுகத்துல ஒருத்தர் 10,000 வருஷம் 20,000 வருஷம் இந்த மாதிரி இருந்துருப்பா. ராமனே 11,000 வருஷம் திரேதாயுகத்துல இருந்திருக்கார். இது சொல்ல வந்தன. தசரதன் 60,000 வருஷம் இருந்திருக்கார். அப்படி கட்சே 1000 வருஷம் தொந்த யுத்தம் நடந்தது. மெதுவாக யானையுடைய பலம் குறையது. மெதுவாக யானையோட பலம் குறையது. முதலையுடைய பலம் நன்னா வலுவாகிட்டே இருக்கு. இழுக்க போயிட்டு யானை இழுக்க முதல்ல 2 கால்கள், அடுத்த 2 கால்கள், அதுக்கப்புறம் அதோடைய திருமேனிட்ட உடம்பு என்ன அது, அதெல்லாம் ஒவ்வொன்றும் முதல்ல முழங்கால் முண்டி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். இந்த மாதிரி பண்ண என்ன ஆயிடுச்சு ஒரே விஷயம்.
அந்த யானை பிடிச்சி தரையில இழுக்க இழுக்க அதுக்கு பலம் நல்லா இருந்ததுன்னா நல்லா தரையில இழுத்துருக்கணும். தரையில இழுக்கிற அந்த இதை பண்ணிட்டு முதல்ல தன்னுடைய ஜலத்துல பலம் அதிகமானபடியாலே நல்லா இழுத்துட்டு வருது. இழுக்க இழுக்கனாட்டு 2 கால்கள் உள்ள போயிடுத்து. முழங்கால் முழுகிட்டு, முழங்கால் முழுகின உடனே முதுகு முழுகிட்டு இன்னும் மத்தகம் என்று சொல்லக்கூடிய அந்த துதிக்கைதான் இன்னும் பாக்கி இருக்கு. மூச்சு விடுறதுக்கு துதிக்கை நல்லா மேல தூக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த துதிக்கையில தான் புஷ்பத்தை பறிச்சு வச்சுட்டு இருக்கு. பகவானுடைய திருவள்ளுவ சமர்ப்பிக்கணுன்றதுக்காக தங்கத்தாமரை என்று சொல்லக்கூடிய அந்த புஷ்பத்தை முடிஞ்சிட்டு இருக்கு. அது துதிக்கையில இருக்கு. துதிக்கையில இருக்கச்சதே இப்ப ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாளும் பிராட்டியும் பாக்குறா. பெருமாளும் பிராட்டி என்ன பாக்குறான்னா, ஓ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கே, நீ போய் யானை இத்தனை சண்டை போடுறதே உம்முடைய பக்தன் தான். பிராட்டி சொல்றா பகவானை பார்த்து, உம்முடைய பக்தன் தானே இந்த யானை, அந்த கஜேந்திரன், நீர் உடனே போய் ரட்சிக்கலாகாதான்னு சொல்லி பார்த்துட்ட. இல்ல தேவி, யானை தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறது. அந்த எண்ணம் போனாதான் நான் போக முடியுமே தவிர என்னால் இப்ப போக முடியாதுன்றான். இதனுடைய தாற்பயம் என்ன? இப்ப புரியத்துக்காக சொல்றேன். கொஞ்சம் நிதானமா இதை கேளும்போது, யானை சமத்துல இருக்கு. யானை சமத்துல இருக்கும்போது அந்த சமத்துல இருக்கக்கூடிய ஒரு தன்மையை ரட்சிக்க வேண்டியது பகவானுடைய பொறுப்பு தானே. அப்படி இருக்க செய்து அதை ரட்சிக்காம என்ன பண்ணிட்டு இருக்காரு இவரு? யானை கூப்பிட்டாதான் போகணும்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, யானை ஏன் கூப்பிடல? தன்னை தானே ரட்சித்துக் கொள்ளலாம் என்கிற எண்ணம் யானைக்கு இருக்கு. தன்னை தானே ரட்சித்துக் கொள்ளலாம் என்கிற எண்ணம் யானைக்கு இருக்கிற பரியந்தம் பகவான் ரட்சிக்க வரமாட்டார். இது பகவானுக்கு இருக்கக்கூடிய நிலை. சரி சுவாமி, அவர் முயற்சி பண்ணட்டும். அந்த முயற்சி இருக்கும், இவருடைய முயற்சி வரட்டுமேன்னா அப்ப என்ன தெரியுமா விடுவா? அந்த நேரத்துல பகவான் வந்தார்னா இந்த ஜீவாத்மா என்ன கேட்பார்னா, உன்னை யார் கூப்பிட்டா? என்னை நானே ரட்சித்துக் கொள்வதற்குண்டான சக்தி எனக்கு இருக்கே, நான் ஒன்னு கூப்பிடவே இல்லையே, இதுக்காக நீங்க வந்தேன். இந்த வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சுடுவா இந்த ஜீவாத்மா. இந்த மனுஷனுக்கே இருக்கக்கூடிய ஒரு தன்மை இது. அதனாலதான் நம்ம சரணாகி பண்ணணும். சரணாகி பண்ணாதான் மோட்சம் இதுக்காக சொல்றோம். அப்ப சரணாகியுடைய தத்துவம் என்ன? பிரபக்தியுடைய தத்துவம் என்னன்னா, என்னால் ஆகாது, என்னால் முடியாது, உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறவேண்டேன். உன்னை தவிர ரட்சிக்கக்கூடிய சக்தி என்கிட்ட கிடையாது. நீர்தான் எனக்கு ரட்சத்தை பண்ண வேண்டுமே தவிர என்னை நானே ரட்சித்துக்கணும். ஸ்வரட்சணே சுவாம்பயம் ஒழிகை, என்னை நானே ரட்சித்துக் கொள்ளக்கூடிய தன்மை என்னிடத்தில் இல்லை, என்கிட்ட கிடையாது, எனக்கு அந்த சக்தியும் கிடையாது. ரெண்டாவது, அது அப்படிப்பட்ட சுவாவமும் என்கிட்ட இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறோம். இப்ப பிராட்டி கேட்கிறார், நீ போய் ரட்சிக்கலாமே, அதான் சமப்பட்டு இருக்காளே, நீ போய் ரட்சிக்கலாமன்னா நான் இங்க ரட்சிக்க முடியாது. ஆனா ரட்சிக்க கூடியவன் பகவான் தான். காக்கும் இயல்பினன் கண்ணபெருமான் அப்படி ஆழ்வார தெரிவிக்கல. அப்படி இருக்க செய்து அப்ப அந்த யானை நல்லா புரிஞ்சுன்னு கூப்பிடணும். ஓ, நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ளக்கூடாது. சரி சுவாமி, அப்ப நம்ம நாமே ரட்சித்துக் கொள்ளக்கூடாதுன்னா பகவான் ரட்சிக்கிறோம்னா அப்ப எனக்கு ரட்சிக்கக்கூடிய சக்தி இருந்தாலும் ரட்சித்துக் கொள்ளக்கூடாதா? கொஞ்சம் நிதானமா இருக்கணும். என்னை ரட்சித்துக் கொள்ளக்கூடிய சக்தி இருக்கு, ரட்சித்துக் கொள்ளக்கூடாதுன்னா ரட்சிக்கக்கூடிய தன்மை என்பது ஆத்ம ரட்சணம் இங்க பிரதானம். ஆத்ம ரட்சணத்தை தான் இங்க பிரதானமா சொல்றது. அப்பனா என்னை நானே ரட்சித்துக் கொள்ள முடியுமா முடியாதுன்னா, முடியும்னா ரட்சித்துக் கொள்ளாமன்னா, முடியுமா இருந்தாலும் பகவான் தான் ரட்சிக்கிறோம் என்கிற எண்ணத்தோடு தான் இருக்கணும். இது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சீதை அசோகவனத்தில் கொண்டு போய் வைத்தால் ராவணன் சீதையை கொண்டு வை. சீதைக்கு தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளக்கூடிய சக்தி இருக்கா இல்லையா? இருக்கு. எங்க சுவாமி இருக்கு? தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளக்கூடிய சக்தி இருந்தா அப்ப ராவணன் தூக்கி கொண்டு போகும்போது தன்னைத்தானே ரட்சித்துக் கொண்டு இருக்கலாமா? ரட்சிக்கல, தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளவில்லை. ஏன் ரட்சித்துக் கொள்ளவில்லை? பகவானாலேயே தான் ரட்சிக்கப்பட வேண்டுமே தவிர என்னை நானே ரட்சித்துக் கொள்ளவும் கூடாது, மற்ற பேராலே ரட்சித்துக் கொள்வதற்கு அனுமதிக்கவும் கூடாது. 2 நிலை உண்டு. மற்ற பேர் ரட்சிப்பதற்கு அனுபவிக்கவும் கூடாது, என்னை நானே ரட்சித்துக் கொள்ளவும் கூடாது. ஏன்னா அங்க போனவுடனே எவ்வளவு இன்சித்தான் ராவணன், அத்தனை இன்சையும் தான் பொறுத்து கொண்டிருந்தால் தவிர தன்னை ரட்சிப்பதற்கு ஒண்ணுமில்லை. ஹனுமானுக்கு
வான நெருப்பு வச்சுட்டு நெருப்பு வச்சோன்னே அந்த நெருப்பு உன்னை சுடாமல் இருக்கட்டுன்னு அந்த அனுகிரகத்தை சீத்தை தான் பண்ணினான், சுடவே இல்லை. அதே போல அதே நெருப்பு ராவணா உன்னை சுடட்டும்னு ஒரு வார்த்தை சொன்னா ராவணன் பஸ்மமா எழுவான். ஆனா அப்ப என்ன தீத்தை சீத்தை தன்னைத்தானே ரட்சித்துக் கொண்டான்னு தெரியுது. ரட்சிக்கக்கூடிய சக்தியை விட்டால் சீதை, சக்தியை விட்டால் சீதை. அதே போல இப்ப திரௌபதி தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளக்கூடிய சக்தி இருக்கான்னா இல்லையே. கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாங்கதான கூப்பிட்ட உடனே பஞ்சபாண்டவர் 5 பேரும் எதிர்கள் உட்கார்ந்துட்டு தான் இருக்கா, ஒருத்தரும் ரட்சிக்க வரல. ஆனா அவ கூப்பிட்டா அவருக்கு சக்தி இல்லை. சக்தி இருக்கட்டும், சக்தி இல்லாமல் போகட்டும், பகவான் தான் ரட்சகர் என்ற எண்ணத்தோடு இருக்கணும். ஆனா இந்த யானைக்கு இந்த கஜேந்திராவுக்கு என்னன்னா, என்ன நானே ரட்சித்துக் கொள்ளாமே அந்த எண்ணம் இருந்தது. அப்ப அவன் என்ன ரட்சித்துக் கொள்ள முடியலை, பகவான் தான் ரட்சிக்கணும் என்கிற எண்ணம் வரைக்கும் நான் காத்து கொண்டிருப்பேன் தேவி பிராட்டி சொல்றா பெருமாள். அது ஏன்னா அப்பதான் நான் லட்சுமி பிராட்டி கேட்கிறா, அவன் கூப்பிடணுமா சுவாமி, உன்னுடைய சொத்து தானே, உன்னுடைய சொத்துன்னு பாடுறது, அவன் கூப்பிடவான்னா நீரே போகலாமான்னா அவனுக்கு தானே கட்டம், அவனுக்கு தானே கட்டம் என்று கேட்க, நான் போனா ஏற்றுக்கொள்ள மாட்டான் தேவி. நான் போனா ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா மனுஷனிடத்துல என்ன கட்டம்னா, நான் வேணும் என்று கூப்பிட்ட போதுதான் என்னை ஏறுவான். அவன் கூப்பிடாத சமயத்தில் நான் போனால் உன்னை யார் வர சொன்ன, எதுக்காக வந்து அப்படின்னு என் பாட்டு நானே பாத்துக்கிறேனே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடான். அப்படி என்னை தள்ளி விடுவன். அதற்கு பயந்துதான் நான் போகாம இருக்கேன். பகவான் ரட்சிக்கிற நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு சந்தேகங்கள் வரும். நான் எவ்வளவு சமப்பட்டு இருக்கேன்னு சொன்னேன், இவ்வளவு வேணும். இதே திரௌபதிக்கு புடவை உரித்தாகணும், மனபங்கம் பண்ணப்பட்டது. அப்ப ஒவ்வொரு புடவையா இழுத்துட்டே வரா. முதல் புடவை இழுக்க வரச்சேயே உடனே வந்து ரட்சிச்சிருக்கலாம்னு ரட்சிக்கல, கடைசி முடி அவர போறது அப்பதான் வந்து ரட்சிக்கிறோம். ஏன் சுவாமி கடைசி வரைக்கும் பேசாம இருக்கணுமா, முதலே ரட்சித்திருக்கலாமான்னா முதலே ரட்சித்திருக்கலாம், சந்தேகம் கிடையாது. ஆனா முதல்ல ரட்சிக்கக்கூடிய கூப்பிட்டாலே தவிர, கூப்பிட்ட விஷயம் என்னன்னா தன்னையும் ரட்சித்து கொண்டு அவனையும் கூப்பிடுறான். அதுதான் திரௌபதி பண்ண காரியம் என்னன்னா, ஒரு கையாலே தன் புடவையை பிடிச்சு கொண்டு ஒரு கையாலே கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதானா, பூர்ணமாக அவனிடத்தில் நம்பிக்கை இல்லை, தன்னை தானே ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்கிற நிலை ஏற்பட்டு அதையும் ஒரு பாதையில வைத்துக் கொண்டு மற்றொரு பாதையிலே பகவானையும் பிரார்த்திக்கிறார் இல்லையா, இந்த நிலைக்கு அவருக்கு ஆகவே ஆகாது. பூர்ணமான நம்பிக்கை கொடுக்கணும். அதனால்தான் நமக்கு ஏதாவது சிரமம் வந்துச்சுன்னா, என்ன சுவாமி அவனுக்கு கண்ணே இல்லை சுவாமி, ரட்சிக்கவே இல்லை, நான் எத்தனை பிரதட்சணம் பண்ண எத்தனை பண்ணா, உன் முயற்சியை நீ பண்ணிட்டு இருக்கியே, உன் முயற்சியை நீ விடணும். ஸ்வரட்சனே சுவான்பயம் வழிகை, என் முயற்சி விட்டாச்சுன்னா மூர்த்தியா போயிடுவேன்னா நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். ரட்சிஷ செய்தி விஸ்வாசகா, ஒரு பிரபத்தி எப்படி வினவனா பகவான் ரட்சித்தே தீர்வனுங்கிற விசுவாசம் இருக்கணும். ஆனுகூல்ய சங்கல்பகா பிராதிகூல்ய வர்ஜனம் ரட்சிதி விசுவாசகா, அவர் ரட்சித்தே தீர்வென்ற ஒரு விசுவாசம் இருக்கணும்னு அந்த விசுவாசம் இருந்துட்டு வச்சுக்கீங்க. இருகையும் விட்டேனே திரௌபதியை போல, திருக்குறள் பெண்பிள்ள வார்த்தை. அந்த மாதிரி 2 கையை விட்டு கூப்பிடணுமோ, ஒரு கையை பிடிச்சிருந்தா வரமாட்டான், கடைசி நிமிஷம் தான் பகவான் தரணும். அதே போலதான் இங்க தன்னுடைய முயற்சியை பண்ணிண்டே கூப்பிடல, ஆனா பண்ணிண்டே தான் இருக்கான் கஜேந்திர ஆழ்வார். அதுக்கப்புறம் அவன் என் பாட்டை நான் பாத்துக்கிறேன்னு எதுக்கு வந்துட்டு இல்லையா, அதனால்தான் இப்ப ஒன்னும் புரியல. அப்படின்னா விலகியே இருப்பாரான்னா என்ன பாருங்க. அப்பனா பகவான் என்ன நான் இந்த மாதிரி சமப்பட்டு இருக்கேன் பார்த்துட்டு பேசாம இருப்பாரான்னா அது அர்த்தம் இல்லை. யாரும் அறியா வண்ணம் அவனுடைய ஹிருதய கமலத்திலேயே அந்தரியாமையா இருந்துருக்கானோ, அந்தரியாம இருந்துருக்கானோ. இவர் ஒன்னும் வைகுண்டத்துல மாத்திரம் இருக்கு இல்ல, ஒவ்வொருத்தரும் இதே கமலத்திலே இருந்துருக்கான். என்னன்னா ஆனா காட்டுறது கிடையாது. நான் உள்ளுக்குள்ள இருக்கேன். ஆனா நமக்கு தெரிஞ்சுக்கிறவங்களும் காலட்சேபம் மூலமா, ரிஷிகள் மூலமா, ஆழ்வார்கள் மூலமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறவங்களும் தெரிஞ்சுட்டு அவன் இருக்கானே சுவாமி இருக்கானே, அப்ப அவனாக என்று வேண்டுகிறான் என்று சொல்ற, இவன் அருள் புரிவான் அப்படின்ற ஒரு எண்ணம் இவனுக்கு வரணும். அந்த எண்ணம் வராத வரைக்கும் ஒரு என்ன ஒண்ணு வேண்டாம்.
ஒரு குழந்தை இருக்கு, ஒரு குழந்தைக்கு ஒரு பண்டத்தை கொடுக்குறோம், ஒரு வஸ்துவை கொடுக்குறோம். அந்த வஸ்து குழந்தைக்கு அது அப்படியே அதுக்கு பிடிச்ச வஸ்து வந்தா நல்லா விளையாடிட்டு இருக்கோம், பிடிக்காத வஸ்து தூக்கி போட்டுரும். பிடிக்காத வஸ்து ஏன்னா அந்த குழந்தை கேட்டு கொடுத்தா அது அந்த குழந்தை வாங்கிட்டுனா அதை ரசிக்கும். அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை கேட்கறதுக்கு முன்னாடி நான் இதை கொடுக்குறேனே அதை எந்தெந்த பொம்மையோ கொடுக்குறோம், எந்தெந்த பொம்மையோ அந்த பொம்மை தூக்கி தூக்கி போட்டுரும். ஒருத்தர் என்ன பண்ணார், பெரிய பணக்காரர். அந்த பணக்காரர் என்ன பண்ணார், அவன் பொம்மைக்காரர் ஒருத்தர் வாங்கி கொடுப்பாருன்னா 10 ரூபாய் 15 ரூபாய் 20 ரூபாய்னு வாங்கி கொடுக்குறாருன்னா, அவர் பெரிய பணக்காரர், நிஜமான காரை வாங்கி கொடுத்தார். சாவியை கொடுத்து குழந்தைகிட்ட கொண்டு போய் கொடுத்தார். குழந்தை, உனக்கு நான் பெரிய பணக்காரன், உனக்கு அவாள்லாம் 5 ரூபாய் 10 ரூபாய் பொம்மை வாங்குற மாதிரி நிஜமான காரை வாங்கி கொடுத்துருக்க பாரு அப்படின்னு அந்த சாவி வாங்கிட்டு ஒரு கீறுவார். அந்த குழந்தைய அந்த குழந்தையுடைய முகம் அந்த கார்ல தெரியும். அதை பார்த்துட்டு ஒரு கீறிட்டு சாவியை தூக்கி போட்டுருவான். அவளுக்கு பிடிக்கல, உயர்ந்த வஸ்து தான். ஆனா உயர்ந்த வஸ்துவா இருந்தாலும் தான் கேட்டா தான் கொடுக்க முடியுமே தவிர கேட்கறதுக்கு கொடுத்தா அது ரசிக்கவே ரசிக்காது. அதே போலதான் இப்ப முதல்ல கூப்பிடணும் போனோம், முதல்ல யானை கூப்பிடணும் போனோம். யானை கூப்பிடணும் என்ன இருக்குது, யானைக்கு ஒரு மிதப்பு இருக்கு. என்னன்னா எதனா பெருமாள் ரட்சிக்கிட்ட வேண்டும் இல்லத கஜேந்திரன் நினைச்சது, என்னை என்னாலேயே காப்பாற்றிக் கொள்ள முடியுமே, ஒருவேளை என்னை என்னாலே காப்பாற்றிக் கொள்ள முடியலன்னா என் உறவுக்காரர்கள் நிறைய பேர் இருக்காரனும், இதெல்லாம் மனுஷனுக்கும் சேர்த்துதான் சொல்லிட்டு இருக்கேன். என் உறவுக்காரர்கள் நிறைய பேர் இருக்காரனோ, அவன் காப்பாத்த போறா. அப்படி மாத்திரம் இல்ல, இந்த மாத்திரம் இல்ல, எனக்கு சில யானைகள்லாம் இருக்கு இல்லையா, அவன் காத்த போறா. அது மட்டும் நிறைய யானை இழுத்துட்டான், இழுத்தாலும் அது வரவே இல்லை. அதுக்கு மேல என்னுடைய மனைவி ஆண் யானை, என்னுடைய மனைவியா இருக்காளோ அவள் ரட்சிக்க போறா. இவன் வேறு ஆண் யானை இழுத்தது அப்பவும் முடியல. ஒவ்வொரு நம்பிக்கையும் போயிட்டே இருக்கு. எதுக்கு, இந்த யானைக்கு தன்னுடைய பந்துக்கள் காப்பாற்றுவார் நினைச்சது, வந்தா இழுத்தாதான் வரல. அதே போல தன்னுடைய மனைவி காப்பாற்ற வந்தா அதுவும் பண்ணல. வேறு ஆண் யானை காப்பாற்றா அது முடிவு. கடைசியா தன்னிடத்துல நம்பிக்கை போயிடுச்சு. நம்பிக்கை போறோம்னா நம் நிலைமையும் இதே நிலையில தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், நம்முடைய முயற்சி பண்ணுவோம், அவளுடைய முயற்சி பண்ணுவோம், அவளுடைய முயற்சி பண்ணி, ஏன்னா யாராரோ காப்பாற்ற போற சுவாமி அப்படின்னு நினைப்போம். முதல்ல பெற்றோர்கள் காப்பாத்துவா அப்படின்னு நினைப்போம். அதுக்கப்புறம் மனைவியா இருந்தா கணவன் காப்பாத்துவா அப்படின்னு நினைப்போம். ஏன்னா பாஞ்சாலிக்கு கணவன்கள் காப்பாற்றவில்லையே, திரௌபதிக்கு. அதுக்கப்புறம் மனைவியா இருந்தா நம்ம கணவன் காப்பாத்துவான்னு, மனைவியா இருந்தா என்ன பண்ணுவா, ஒண்ணுமில்ல சுவாமி இவர் காப்பாத்துவான்னு. பெத்தபலியா இருந்தா தகப்பனார் காப்பாத்துவான்னு. அதே போல இவாள மற்றவாள உறவினர்கள் பந்துக்கள் காப்பாத்துவான்னு. சில பேர் என்ன பண்ணுவா, சுவாமி பந்துக்கள்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, என்னுடைய நண்பர்கள் காப்பாத்துவான்னு நினைக்கிற போனோம். இத்தனையும் யாரும் காப்பாற்ற போறதில்ல. கடைசியா என்ன நினைப்பா, சுவாமி நான் சேமிப்பு பணம் எடுத்து வச்சிருக்கேன், வைத்தமாநிதி நிறைய எஃப்டில நிறைய போட்டிருக்கேன், அந்த பணம் என்ன காப்பாத்தணும்னு நினைச்சிட்டு இருப்பா. அந்த பணம் அதுவும் காப்பாத்தாது. இன்னைக்கு நான் என்னன்னா பேங்க்ல இத்தனை வட்டி கொடுக்குறான்னு சேர்த்து வைக்கிறாங்க. அதுவும் இன்னைக்கு எத்தனை தினம் ஆயிடுச்சு, 20 வயசு 5 வயசு வந்தாலே போறோம், 15 கிட்டத்தட்ட 60 வயசு வரைக்கும் உங்களுக்கு எத்தனை நிச்சயமா ஒவ்வொரு மாசம் உங்களுக்கு 30,000 ரூபாய் கொடுக்குறேன், இதை கட்டிட்டே வாக்கும் அப்படின்ற. 60 வயசு வரைக்கும் நான் இருப்பேனா நீங்க ஒரு கேரண்டி கொடுக்க முடியுமா? 5 வயசுல இவருக்கு எடுக்க சொல்றான், 60 வயசுல இருப்பேன் அது கொடுக்க மாட்டேன். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப இத்தனையும் காப்பாத்து நினைக்கிறா இல்லையா, இதெல்லாம் விட்டுட்டு பணம் விட சொத்து காப்பாத்து நினைக்கிறா. சொத்து இருந்தா சொத்து காப்பாத்து நினைக்கிறா இல்லையா, எதுவும் காப்பாற்றாது, எதுவும் காப்பாற்றப்படுறது. எதுன்னா கொள்ளென்று கிளந்தெடுத்த பெருஞ்செல்வம் நெருப்பாக கொள்ளென்று தமமோடும் இவையன்ன உலகியற்கை வல்லலே மணிவண்ணா உணகழத்தே வரும் பரிசு வல்லல் செய்த அடியேனை உணதருளால் வாங்கா ஏந்திருக்கிறார் ஆழ்வார். இந்த பிரலோகாச்சாரியர் எழுதுறார். என்னென்ன எழுதுறார், தீவத்தின் பொருள். ஒரு தகப்பனார் மரணப்படுக்கல இருக்கார். அப்ப ஒரு பக்கத்துல ஒரு பிள்ளை வந்துட்டான். பிள்ளை ஒரு காகிதத்தை கையில கொடுத்து, அப்பா இதுல கையெழுத்து போடு, அப்பா இதுல கையெழுத்து போடு, அப்பா இதுல கையெழுத்து போடுன்னு இருக்கான். இன்னும் 2 நிமிஷம் தான் அவருக்கு பிராணம் போகணும். அந்த தகப்பனாருக்கு பிராணம் போடுறது இல்ல, கையெழுத்து போடுன்னா அவரால் வாயில கஞ்சி ஊத்தினா கூட அந்த கஞ்சி வெளியில வருது, அந்த நிலையில இருந்திருக்காரு. ஆனா
ஸ்மரணம் இருக்கு, நம்ம யாரும் தெரியாது, நல்லா பேசிட்டு தான் இருக்கோம். அந்த நிலையில இருக்கு. இருக்கச்சே கண்ணோ பஞ்சடைச்சு போயிடுற மாதிரி இருக்கு. வாயாலேயோ வார்த்தை வரல. கையெழுத்து போடு கையெழுத்து போடுங்க, அது மட்டும் நல்லா கேட்கறது. அப்ப கையெழுத்து போடுங்கன்னு இந்த தகப்பனார் புரிஞ்சுட்டு, இது எதுக்காக கையெழுத்து போடுறீங்க கேட்கிறேன்னு தகப்பனார் பிள்ளைய பார்த்து கேட்கிறார். உனக்கு எங்கெங்கெல்லாம் சொத்து இருக்கு எனக்கு தெரியலையே, எனக்கு சொல்லியிருந்தாலும் அந்த சொத்தை நான் அனுபவிக்கணும்னோ, அதுல எங்கெங்கெல்லாம் சொத்து இருக்கோ அந்த சொத்தெல்லாம் எனக்கு தெரியணுமோ, அதனால நீ கையெழுத்து போட்டேன்னா உன் சொத்து எது எதெல்லாம் இருக்கோ, என் சொத்து எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என் பிள்ளைக்கு அப்படின்னு கையெழுத்து போட்டுரு அப்படின்னா, சரி கையெழுத்து போடுறேன். கூடவே ஒண்ணு இருக்கு. என்ன இருக்குன்னா, பெரிய கடன் இருக்கு. இந்த சொத்து அந்த சொத்துக்கு வாங்கின கடன், அந்த சொத்தை காட்டிலும் அதிகமான கடன் இருக்கு. அந்த கடனையும் சேர்த்து கையெழுத்து போட்டுமானா அடுத்த நிமிஷம் பிள்ளையை காணும். அடுத்த நிமிஷம் பிள்ளையை காணும் தெரிவிக்கிறா பிரலோகாச்சாரி. இப்படி இருக்கிற நம்பி நம்ம வாழ்றோம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப யானை என்னது தன்னை நம்பித்து, யானை என்ன பண்ணுது தன்னை நம்பித்து, எனக்கு பலம் இருக்கு. இது என்ன சாதாரண நீர் புழு. முதலையே யானையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது முதலை சாதாரண நீர் புழு, யானை எவ்வளவு பெரியது, எத்தனை பலம். அந்த பலம் இருக்கச்சே இது என்ன பண்ண போறது அப்படின்னு நினைச்சிருந்தோ. அப்ப தன்னை தானே நம்பித்து, தன் பலத்தை நம்பித்து, நம்ம நம்புற வரையிலும் பகவான் நம்ம ரட்சிக்க வருதே கிடையாது. நம்ம நம்பிட்டு இருக்குமோனோ. சரணாகதி என்பது அதேதான், பிரபக்தி என்பது அதுதான். என்னிடத்தில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னை நான் ரட்சித்துக் கொள்வதில் எனக்கு அன்வயம் இல்லை எங்க தெரிவிக்கிறோமோ. அப்ப அந்த அன்வயம் இருக்கிற வரைக்கும் பகவான் வருதலை. என்னால் என்னை காத்து கொள்ள இலையாது என்று புரியும். இதுதான் உண்மை. உண்மையாதுதான். என்னால் என்னை ரட்சித்துக் கொள்ள முடியுமானா முடியாது. என்னால் என்னை ரட்சித்துக் கொள்ள முடியாது என்கிற நிலை வந்துருதனோ, அதுதான் உண்மை. அந்த உண்மை பயிர்வனும் காப்பாற்றிக் கொள்வது ஏன்னா, சரி சுவாமி என்னால என்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும்னு சொல்லியாச்சுன்னா நான் இங்க இருக்க மாட்டேன். எப்பவோ சேவைக்கு போயிருப்பேன். எத்தனையோ கோடிக்கணக்கான ஜென்மங்கள் எடுத்திருக்கேன். ஒவ்வொருத்தரும் நீங்களும் அதேதான், அடியேனும் அதேதான். எத்தனையோ கோடிக்கணக்கான ஜென்மங்கள் எடுத்திருக்காச்சே, அப்பவே போயிருக்கலாமே ஸ்ரீவைகுண்டத்துக்கு. இத்தனை நாள் ஸ்ரீவைகுண்டம் ஏன் போகலன்னா காப்பாற்றித்துக் கொள்றதுக்கு முடியலையே. என்னால நம்ம என்ன இருக்கோம், என்னை நானே ரட்சித்துக் கொள்வேன், என்ன நானே ரட்சித்துக் கொள்வேன் நினைக்கிறோமோ இல்லையே. அந்த நிலை இருந்தா என்னைக்கோ ஸ்ரீவைகுண்டம் போயிருக்கணும். எப்ப அது முடியலையோ அப்ப இன்னும் சமப்பட்டு தான் இருக்கும். ஆக மோட்சத்துக்கு போயும் வழியை செய்யும் சக்தி என்னிடத்தில் இல்லை. இத சொல்ல சொல்ல என்ன பண்ணுவான்னா, அப்ப நான் என்ன ரட்சித்துக் கொள்வதுன்னா கூடாதுன்னா அர்த்தம், சரீர சம்பந்தமாக இருக்கக்கூடிய ரட்சணம் கூடும், ஆத்ம சம்பந்தமான ரட்சணம் கூடாது. இதுதான் முக்கியம். சரீர சம்பந்தமான ரட்சணம் கூடும், ஆத்ம சம்பந்தமான ரட்சணம் கூட. சரீர சம்பந்தம் என்ன இருக்குது, இப்ப அப்படி வாசல்ல போயிட்டு இருக்கேன், வாசல்ல போயிட்டு இருக்கச்சே பெரிய பஸ் வந்துட்டு இருக்கு. சரி நான் நின்னுதானே போறோம், அது போனதுக்கு அப்புறம் போறோம். இல்ல இல்ல பகவான் ரட்சிப்பா நான் போனேன், ஆனா அடிச்சுட்டு போயிடுத்து, பகவான் ரட்சிக்கணும்னு சொல்ல முடியாது. என் தப்பு. எனக்கு விவேக ஞானம் கொடுத்துருக்கான், அந்த சித்தன் கொடுத்துருக்கான், 6வது அறிவு கொடுத்துருக்கான். அதாவது இது எதுக்கு அப்ப கூட என்ன நாசம் வருது, சரீரம் தான் நாசம் வருது, ஆத்ம நாசனம் கிடையாது. அப்ப அதுதான் நம்ம ரட்சித்துக் கொள்ளாம தவிர ஆத்ம ரட்சணம் பகவான் தான் தெரிவிக்கிறார். அப்படி இருக்க செய்து அந்த சக்தி ரட்சிக்கக்கூடிய சக்தி இடத்துல, ஆக அதுக்கு பிராப்தியே இல்லை. அது எனக்கு சொரூபத்துக்கு விருத்தம், பிராப்தியே இடத்துல இல்லையோ. ஆக இதை யானை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக பெருமாள் காத்துட்டு இருக்கார். ஏன்னா யானை என்ன பண்ணிட்டு, எவ்வளவு பெரியவன் நான், ஒண்ணுமில்லாத நீர்ப்புழு, அந்த நீர்ப்புழு போய் என்ன எழுதுமா அப்படின்னு நினைச்சு புரிஞ்சுக்கிறதுக்காக 1000 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் இருக்குல்ல. இனிமே 2 நிமிஷம் தாமசம் ஆயிடுச்சுன்னா பிராணம் போயிடும். அப்பதான் என்ன பண்ணுது, யானை தும்பிக்கையை தூக்குறது, தும்பிக்கையை தூக்கி கூப்பிடுறது. ஓஹோ என்னை என் மனைவியால் காப்பாற்ற முடியலையே, நினைக்கிறது என்னுடைய மனைவியால் காப்பாற்ற முடியலை, உறவுக்காரர்களால் காப்பாற்ற முடியலை, நண்பர்களாலே காப்பாற்ற முடியலை, என்னை என்னாலும் காப்பாற்றிக் கொள்ள முடியலை. அப்ப என்ன, இந்த துதுக்கையை தூக்கினா கூக்குரல் இட்டு கூப்பிடுறது. கூப்பிட்ட உடனே என்ன, ஓம் நமோ பகவதே தஸ்மை, ஓம் நமோ பகவதே தஸ்மை, யார் உலகத்துக்கெல்லாம் காரணமோ. கஜேந்திர விருத்தாந்தமே நிறைய விஷயத்தை நமக்கு புகுத்தக்கூடிய ஒரு தன்மை கஜேந்திர விருத்தாந்தத்துல இருக்கு. யார் பரம்பொருள் இந்த விருத்தாந்தத்திலிருந்து தெரிஞ்சுக்கலாம், யார் ரட்சகன் இந்த விருத்தாந்தத்திலிருந்து தெரிஞ்சுக்கலாம்.
அவனாலேயே ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது இந்த விருத்தாத்திலிருந்தே தெரிஞ்சுக்கலாம். இப்ப என்னன்னு கூப்பிடுறது பாருங்க கஜேந்திரன். யார் உலகத்துக்கெல்லாம் காரணமோ, ஒரே ரட்சகன் யாரோ, ஆதி ரட்சகன் யாரோ, பரமபுருஷன் யாரோ, வாசுதேவன் யாரோ, அனைத்து இடத்திலும் வியாபித்துக் கொண்டிருப்பவன் யாரோ, அந்த பரம்பொருளை கூப்பிடுகிறேன், அந்த பரம்பொருளை கூப்பிடுகிறேன் அப்படின்னா அர்த்தம். யார் இதுக்கு பரம்பொருள் அர்த்தம் பாருங்க. இந்த தன்மை சிவனுக்கு போகுமா, பிரம்மாவுக்கு போகுமா, அல்லது இந்திராதி தேவர்களுக்கு போகுமானா யாருக்கும் போகாது. அவெல்லாம் காத்துட்டு இருக்கா. ஆனா நம்ம தான் கூப்பிடு ஆதி மூலமே என்கிற சப்தமே யாருக்கு நினைக்கிற அந்த பேரை வச்சுப்பா. பேரை வச்சுப்பான்னா அது பகவான் சிவன் நாராயண திருப்பெயர். அப்படி இருக்கச்சே கூப்பிட்டு அப்ப என்ன பண்ணும்? சிவனும் வரலை, பிரம்மாவும் வரல. அப்ப யார் மூல காரணம்? அதுதான் அது அவன் என்று வந்து காக்கட்டும். எப்படிப்பட்டவன்? அந்த பரம்பொருளே என்னை வந்து காக்கட்டும். யார் ஒருத்தருடைய நிலை யாருக்கும் தெரியாதோ, யார் அனைத்துக்கும் காப்பாளன் யாரோ அவனே என்னை வந்து காக்கட்டும் அப்படின்னு கூப்பிடுறது யாரு? வேணும் சொல்றது உலகத்துக்கெல்லாம் காரணம் யாரோ ஆசிரம விஷ்ணு புராணக்காரன் தெரிவிக்கிறார். நமோஸ்துதே அற்புத காரணாய அகில காரணாய நிஷ்காரணாய. நமோஸ்துதே அற்புத காரணாய அகில காரணாய நிஷ்காரணாய. அனைத்துக்கும் காரணம் யாரோ, தனக்கு ஒரு காரணம் இல்லாதவன் யாரோ. அதான் ரொம்ப முக்கியம். அனைத்துக்கும் காரணம் சில பேர் இருப்பா. என் தகப்பனா எனக்கு காரணம், ஆனா தகப்பனாருக்கும் ஒரு காரணம் இருக்காரணும். எனக்கு காரணம் என் தகப்பனா வச்சுட்டா கூட இன்னொரு காரணம் இருக்கணும். அதே போல பகவானுக்கு இன்னொருத்தர் காரணம் இருக்கா? நதஸ்யமஸ்ய அப்யதிகஸ்ய திருஷ்யதே. ஒத்தார் நிக்கார இளையாய மாமாய ஒத்தார் எப்பொருட்கும் உயிராய் அப்படின்னு தெரிவிக்கிறார் ஆழ்வார். அப்ப தன் ஒப்பார் இல்ல தன், தனக்கு மேம்பட்டவனும் கிடையாது சமமானவனும் கிடையாது. மேம்பட்டவன் இல்லைன்னு சொல்லி உடனே சமமானவன் இருக்கான்னு கேட்பா, சமமானவன் இல்லைன்னு சொன்னா அப்ப மேம்பட்டவன் இருக்கான்னு கேட்பா. ரெண்டுமே கிடையாது. நதஸ்யமஸ்ய அப்யதிகஸ்ய திருஷ்யதேன்னு தெரிவிக்கல இல்லையா? தனக்கு ஒரு காரணம் இல்லாதவன், ஆச்சரியமான காரணம் யாரோ அப்படிப்பட்ட காரணம் வந்து என்னை ரட்சிக்கட்டும் அப்படின்னு இது விஷ்ணு புராணக்காரர் தெரிவித்தார். நம்ம ஆழ்வார் தெரிவிக்கிறார். யாரு? திருவங்கை ஆழ்வார். நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் ஆரிடரை நீக்காய் அப்படின்னு, எனக்கு வந்த கட்டத்தை நீக்கு, வெறும் ஆபத்து வந்த போது அரியை நினைக்கிறன்னு சாஸ்திரம் சொல்லுது. எப்பப்பெல்லாம் ஆபத்து இருக்கோ அப்ப என்னதான் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் அண்டால் தெரிவித்தாலே மெல்ல எழுந்து ஹரி என்ற பெயர்னு. அப்ப யானை ஹரிய நினைச்சது பெருமாள் ஆனந்தமா வைகுண்டத்துல இருந்துருக்கார், உட்கார்ந்துருக்கார். என்ன ஆனந்தம்னா வைகுண்டேதி பரே லோகே சியாசார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு சிஞ்சாத்மா சக்தேகி பாகவதை சகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலை ஆனந்தமா இருந்துருக்கார். அப்படின்னு இத்தனை பேர் ஆனந்தமா இருந்தாலும் பகவானுக்கு மனசு தடதடன்னு இருக்கான். ஏன்னா மற்றவாளுக்கு தெரியாதனும். இங்க பொற்றாமரை குளத்திலே யானை சமப்பாட்டு இருக்குன்னு தெரியுமான்னா தெரியாது. ஆனா இங்க பகவானுடைய மனசு மட்டும் தடதடன்னு இருக்கு. கீழே யானை எப்ப கூப்பிட போகுது, எப்ப கூப்பிட போகுது, எப்படி காத்துட்டு இருக்காரு. கூப்பிடாமையே போனா என்ன சுவாமி? இப்பதானே பார்த்தோம். கூப்பிடாம போனா ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு குழந்தைக்கு அது கேட்டு கொடுத்தாச்சன்னாதான் அதுக்கு அது ரசிக்கும். அது கேட்காம கொடுத்தா அது கேட்கவே இல்லை என்று கொடுத்துட்டு இருக்கா, தூக்கி போட்டுரும். எந்த வஸ்துவா தான் அது உயர்ந்த வஸ்துவோ தாழ்ந்த வஸ்துவோ எந்த வஸ்துவா தான் தூக்கி போட்டுரும். அது கேட்கணுமோ, அப்ப அதுல ஒரு விருப்பம் இருக்கணுமோ. பகவான் என்னை ரட்சிக்க வேண்டும், பகவானாலே நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணம் நம்மளுக்கு உறுதியா இருக்கணும். இருக்கட்டும், எனக்கு சக்தி இருக்கே, நானே பாத்துக்கிறேன்னா அவர் வரமாட்டார். அவருக்கு சூடு சொன்ன ரொம்ப அதிகம். பகவான் சூடு சொன்ன பிரம்மாஸ்திரத்தை போல, பிரம்மாஸ்திரத்தை கட்டிட்டு கூடவே கைத்தெல்லாம் கட்டினா அது நிக்காது பொடி. அப்ப நானும் ரட்சிக்கிறேன். இது சமித்தி பாதி சாவித்திரி பாதி மாதிரி கிடையாது. இந்த ஓமம் பண்றது இதுல அது ஆவணை ஓட்டம் பண்ணுவாருன்னு சங்கல்பத்தை சமித்தி பாதி சாவிரி பாதின்னா ஓமம் பண்ணுவார். காயத்ரி ஜபம், காயத்ரி ஹோமம் பண்ணும்போது
1000 காயத்ரி சொல்லணும். இந்த பிள்ளையாண்டானுக்கு நேரம் இல்லை, விளையாடணும்னு ஆசை. என்ன பண்ணா, வாத்தியார்ட்ட சொல்லு 1000 பண்ணிட்டேன்னா. எப்படிடா பண்ண, 1000 ஆயிருக்காதுன்னா. ஒண்ணுமில்ல, ஒரு சமித்த போட்டேன், அது 1. சாவித்திரியாக இருக்கக்கூடிய காயத்ரி ஒண்ணு சொன்னேன், ஓம் பூர்புவஸ்வரா, அது 1. 2000 சொன்னேன். ஓ, அந்த கணக்கு இல்ல, ஒரு தர்ம காயத்ரி சொன்னா ஒரு கணக்கு தான், சமைத்து போடுறது ஒரு கணக்கு வராதுன்னு. அதே போல இங்க இதுக்கு சொல்ல வந்தேன்னா, நம்ம அந்த மாதிரி நினைக்கிறோமோ, அப்ப ஏன் அவ வரணும்ன்ற ஒரு எண்ணம் அத்தியாவசியம் இருக்கணும். இப்ப என்னன்னா, அரிய நினைச்சுட்டு இப்ப யானை என்னால முடியாது கொண்டிருக்கு, முடியாது நினைச்சுட்டு பெருமாள் ஆனந்தமா இருக்க செய்தே அவருக்கு ஆனந்தம் இல்லை, தடதடன்னு இருக்கு. பக்கத்துல இருக்கிறதா யோசிக்கல, இவ இருக்கா அவ இருக்கா, இவர் எப்ப கூடுவா யானையை ரட்சிக்கணுமே சொல்லி நெஞ்ச வச்சுட்டு இருக்கார். அப்படி இருக்க செய்த இதுல சகஸ்ரநாமத்துல ஒரு சப்தம், சப்தசகா. விஷ்ணு சகஸ்ரநாமம் சப்தசகான்னு இருக்குல்ல, விஷ்ணு நாமத்துல ஒரு திருநாமம் சப்தசகானா. இந்த யானையின் கூக்குரல் கேட்ட உடனே பதறினானாம் பகவான். பதறினானா என்னன்னா, யாருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல, சட்டுன்னு தன் உயர்ந்த பீடத்திலிருந்து அப்படியே குதிக்கிறார் பகவான். உயர்ந்த பீடத்தில் இருக்கணும், வைகுண்டேதி பரிலோகி ஸ்ரீயாசாந்தம் ஜெகது, அந்த உயர்ந்த பீடத்தில் குதிக்கிறானா. பெருமான் கீழே இறங்கினா விஸ்வக்ஷன பக்கத்துல இருந்து பாதுகையை சமர்ப்பிக்கணும், அவர் பாதுகை கொடுக்கணும். பாதுகை என்னன்னா, நம்ம காலில் போட்டு கொடுக்கணும், அந்த பாதுகை கொடுக்கணும். அவர்கிட்ட கை கொடுத்து கீழே இறக்கணும். இதெல்லாம் பண்ணாதான் அவர் இறங்குவார். ஒண்ணுமில்லை, நாமே சில பேர் முதலாளிகள்லாம் இருக்கா, காரில் தான் வருவா. போயிட்டு இருக்கச்சு காரை நிறுத்தி உடனே அந்த டிரைவர் இறங்கி வந்து திரும்பி வந்து இவர் கதவை திறந்தாதான் அவர் கீழே இறங்குவார். அவ்வளவு தூரம் சௌகுமாரியில் சுகுமாரமான திருமேனி இந்த முதலாளிக்கு. எல்லாருக்கும் முதலாளி அவர். அதனால கைலாகு கொடுக்கணும் விஸ்வக்ஷனர், அதுக்கு மேல பாதுகை கொடுக்கணும், அப்பதான் இறங்கணும் இல்லையா. ஆனா எவ்வளவு கீழே கிட்டு சட்டுன்னு குதிக்கிறார். அவர் பாதரட்சை கொண்டு சமர்ப்பிக்க வரார். அத பெருமா என்ன பண்ணார்னா, அது மேல போய் நிக்கணுமோ, பாதரட்சை மேல ஏறி நிக்கணுமோ, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே பண்ணாம அந்த பாதரட்சையை அப்படியே அல்றாரு. அந்த பாதரட்சையை அப்படின்னு கூப்பிட்டு, எது கூப்பிட்டது, கஜேந்திர ஆழ்வான் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு சரி, இத்தனை நாள் அவன் கூப்பிடலன்றதுக்கு அப்ப இத்தனை தூரம் துறை இல்லையா, நான் காப்பாத்தணும், காப்பாத்திதான் என்கிற எண்ணம் பகவானுக்கு எப்பயுமே உண்டு. ஆனா நான் கிட்டத போனா என்ன வேண்டான்னு தள்ளிடுவானே, தள்ளி இருக்கானே, ஏன்னா என்னை நானே ரட்சித்துக் கொள்கிறேன் என்கிற எண்ணம் போனாதான் பகவான் வருவான். அது போகாத வரைக்கும் பகவான் வருது. ஏன்னா அவருக்கு என்னன்னா, கிட்ட போய் இனிமே அவருக்கு இப்ப பேரு ரட்சிக்கு வரமாட்டார். அதனாலேயே அவர் என்ன பண்றாரு, அவர் கூப்பிட்டோம் சரணாகதி, அந்த தாத்பரியத்தான் கூப்பிட்டேன்றார். இப்ப அவர் கொடுக்க அவர் வேண்டான்றார். சரி, அது மட்டும் இல்ல, இவர் அங்கிருந்து கிளம்பணும்னாலே, ஸ்ரீவைகுண்டம் கிளம்பினாலே பிராட்டிமார்கள் நாச்சிமார்கள் அலங்காரம் பண்ணுவார். அலங்காரம் பண்ணணும், யாருக்கு பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணணும். நாம ஒண்ணு இல்லை, நாமே கிளம்பணும் இந்தியா போனோம்னா உடனே அலங்காரம் பண்ணிக்கிறோமோ, அது மாதிரி அலங்காரம் பண்ணணும். கருடனுக்கு புறப்பாடு அலங்காரம் பண்ணணும், அது வேற உண்டு. கருடனுக்கு புறப்பாடு தயாரா இருக்கிறாரு பார்த்தா அதை அலங்காரம் பண்ணணும். அதுக்கு மேல ஒரு புறப்பாடுன்னா என்ன இருக்கும், வாத்திய கோஷம் இருக்கணும், வேத கோஷம் இருக்கணும், முன்னாடி யானை போகணும், குதிரை போகணும், ஒட்டகம் போகணும், மயிலாட்டம் போகணும், மேல்கட்டி விதானம் இதெல்லாம் போகணும். அதுக்கு மேல கலசப்பானை, இந்த கலசம் அதெல்லாம் போகணும். இதெல்லாம் அந்த பூர்ண கொம்பெல்லாம் எடுத்துட்டு புறப்பாடாகணும். ஒண்ணுமே இல்லை. இந்த தேசத்து பிரதான மந்திரி அவர் வராருன்னு நினைச்சுங்க, இந்த இடத்துக்கு வராருன்னா 15 நாளுக்கு முன்னாடி அங்கிருந்து நிறைய பேர் வந்துருவார். இங்க சரியா இருக்கா, இது சரியா இருக்கா, இது சரியா இருக்கா, யாராவது தீவிரவாதிகள் இருக்காளா, யாராவது திருடர்கள் இருக்காளா, இந்த பிரதான மந்திரி பிடிக்கிறவா யாரா இருக்கலாம், அதெல்லாம் பார்த்துட்டு அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 4 வண்டி கிளம்பின பின்னாடி பின்னாடி 4 வண்டி குறைச்சலா சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு 4 வண்டி அவர் கிளம்புறதுனால 10 நாளுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஏற்பாடு ஒண்ணுமே இல்லை. இந்த பிரதான மந்திரி 5 வருஷமா 10 வருஷமா சரியா தெரியாது. அவருக்கே இப்படின்னா லோகத்துக்கே சர்வேஸ்வரன். அப்ப அவர் சர்வேஸ்வரன் இருக்குச்சு. இவரு கிளம்புறனாலே ஊரெல்லாம் அல்லோலப்பட்டு இருக்கு. அப்ப சர்வேஸ்வரன் கிளம்புறன்னா அப்படிப்பட்டவன் லோகத்துக்கு அதிபதியா இருக்கிற. அதனால இதுதான் ஸ்ரீவைகுண்ட புறப்பாடு வழக்கம். யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், அது வாத்திய கோஷம், வேத கோஷம்,
அலங்காரம் பண்றது, கருட அலங்காரம், இதெல்லாம் பழக்கமானோ. அன்னைக்கு அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. இவர் அங்கிருந்து கிளம்புறாரு, ஒண்ணுமா எதுவும் நடக்கல. கருடனுக்கு புறப்பாடு இருக்க கூட தெரியாது. கருடாழ்வானுக்கு புறப்பாடு இருக்க கூட தெரியாது. தெரியாம என்ன பண்ண, கருடன் வந்து பெருமாள் கீழே இறங்கிட்டார், மேல இருந்து குதிக்கிறார், உடனே கிளம்புறார். புறப்பாடு தெரியாது. திடீர்னு அவர்கிட்ட சொல்லணும், ஏன்னா புறப்பாடுன்னு டிரைவர்கிட்ட சொன்னா கார் ரெடி பண்ணுவா. டிரைவரே ரெடி சொல்லாம போலாம் அப்படின்னா எப்படி போறது? அதே போலதான் சொல்லவே இல்லை. பெருமாள் என்ன பண்ணார், நேரா வந்து குதித்தார். குதித்த உடனே இன்ஸ்ட்ரக்ஷனை கை கொடுக்கணுமோனோ, கைலாக கொடுக்கணுமோ, அதுவும் இல்லை. அந்த கைலாக கொடுக்க வந்தது கூட காலால் எட்டு குதிக்கிறார், எட்டு வச்சார். பாதரட்சை கொண்டு போய் அப்படியே தள்ளிட்டார். என்ன நடக்கிறதுன்னே தெரியலையே. ஏன் பெருமாளுக்கு இவ்வளவு கோபமா இருக்கார், இவ்வளவு பதட்டத்தோடு இருக்கார், என்ன நடக்கிறதுன்னு தெரியலையேன்னு பக்கத்துல இருக்க நாச்சிமான கிட்டக்க வந்தா. கிட்டக்க வரச்சே தன்னுடைய முழங்கையாலே இப்படி 2 பேரையும் அப்படி தள்ளுறார். பக்கத்துல நாச்சிமாரு கிட்ட வராலும் அந்த முழங்கையால தெரியாது. ஒருத்தருக்கும் புரியல. இன்ஸ்ட்ரக்ஷனருக்கு தன்னுடைய கைலாக கொடுக்கிறார், மேற்கொண்டு பாதரட்சை கொண்டு கொடுக்கிறார், எதையும் ஏற்றுக்கிறார். அதே போல அங்க இருக்கக்கூடிய நாச்சிமார்கள் வந்தா அவ கிட்டக்க வந்து என்ன ஆகுது எதா இருந்தீங்கன்னா அவளும் தன்னுடைய முழங்கை முட்டியால தள்ளுறார். ஒண்ணுமே புரியல. கருடபகவானுக்கு நேரா கருடனுக்கு மேல போய் உட்கார்ந்துட்டார். மேல உட்கார்ந்துட்டு போப்போ அப்படின்றார். மேல உட்கார்ந்துட்டு போப்போ போப்போ அப்படின்றார். நாமே ஒரு ஆட்டோல ஏறி உட்கார்ந்துட்டோம். ஆட்டோ போப்போ போப்போ சொன்னேன். எங்க போகணும்னு தெரியும் உனக்கு, போற இடம் சொன்னாதானே அவன் இந்த இடத்துக்கு போவான். போற இடம் தெரியாம போப்போ போப்போன்னு சொன்னா, இப்ப கருடனுக்கு எங்க போறதுன்னு தெரியல. எங்க போகணும் தெரியல அப்படின்னு கேட்ட, நேரா குளக்கரைக்கு போ அப்படின்னு பெருமாள் சொல்ல, கருடன் வேகமா பறக்கிறார். அவருடைய வேகம் எவ்வளவு தெரியுமா? வாயு வேகம் மனோவேகம்னு சொல்றது. கருட பகவானுடைய வேகம் வாயு வேகம் மனோவேகம் சொல்லப்படுகிறது. அத்தனை வேகத்தோடு போயிட்டு இருக்கார். ஆனா அவர் வேகம் போதவில்லையாம் பகவானுக்கு. அவர் வேகம் போகல. அத்தனை ஏன்னா அவர் என்ன பண்றாதான் போ வேகம். மாட்டு வண்டி ஓட்டுறா பாருங்க. மாட்டு வண்டி ஓட்டுறான்னா அவ வந்து என்ன பண்ணுவான்னா அப்படி குத்துவா. வேகமா போனோம்னா காலால குத்துவா, அதே மாதிரி குச்சியால குத்துவா, காலால எப்படி இதை அட்டுவா, இதெல்லாம் பண்றோம். இந்த மாட்டு வண்டி ஓட்டுறா போல கருடன் ஓட்டுறார். மாட்டு வண்டி ஓட்டுறா போல கருடனை ஓட்டுறார். பார்த்தாரு, என்ன இவருக்கு இப்படியே இருந்துருக்கு. வாயு வேகம் மனோவேகத்துல போகக்கூடியவர் அப்படின்னா என்னன்னா போயிட்டு இருக்கார். ஆனாலும் அவர் வேகம் போகல. பாதி தூரம் வந்தார். இந்த வேகத்தை பார்த்தா ரிஷிகளுக்கு எல்லாம் ஆச்சரியம் ஆயிடுச்சு. ஓ, பகவான் சீவை கொடுத்து வந்துட்டு இருக்காரு, இவ்வளவு வேகமா. இந்த வேகமா போறத பார்த்தாலே என்ன ஆனந்தமா இருக்கு, என்ன ஆச்சரியமா இருக்கு. இப்படிப்பட்ட சேவையை நம்ம சேவிச்சதே கிடையாதுன்னு ரிஷிகள்லாம் சேவிச்சுட்டு இருக்கா. என்னலாம் சடையனானும் பிரம்மனும் உன்னை காண்பான், என்னலா ஊழி தவம் செய்தார் வெளியே நிற்பர், விண்ணுலார் வியப்ப வந்து ஆணை கண் அருளை இந்த கண்ணரா உன்னை என்னோ கலைகனா காணுமாறன் திருமாலை பாசனம். திருமாலே 44வது பாசனம். அப்ப என்ன சொன்னா, ரொம்ப வேகமா வரும்போது அந்த வேகமா போறாருன்னு நாமே இந்த 2 வீலர்ல இல்ல சைக்கிள்லயே வேகமா போகும்போது தலையெல்லாம் கலைஞ்சிடும் போனோம். அந்த மாதிரி இவருக்கு என்ன, இவர் வேகமா போறாரு. தலை அலங்காரம் எல்லாம் கலைஞ்சு போயிடுச்சு. முடி அலங்காரம் என்ன முடி அலங்காரம், பிரசஸ்த கேசபாசகான்னு சொல்லுவார். அந்த முடி அலங்காரம் எல்லாம் கலைஞ்சு போயிடுச்சு. என்ன இந்த மாதிரி போயிடுச்சுன்னு, முன்னாடி இருக்கக்கூடிய ஆவரணங்கள் பின்னாடி போயிடுச்சு, பின்னாடி இருக்கக்கூடிய ஆவரணங்கள் முன்னாடி வந்துடுச்சு. முன்னாடி இருக்கக்கூடிய ஆவணம் பின்னாடி போயிட்டு பின்னாடி இருக்கக்கூடிய ஆவணங்கள்லாம் முன்னாடி வந்துட்டு என்ன அது ஏதாதுன்னு தெரியல. ஆனா அப்படியே என்ன ஆயிடுச்சு, இப்படியே போயிட்டு இருக்கு. நேர தலைமுடியெல்லாம் கலைஞ்சு போயிடுச்சு. இதை பத்தி ரிஷிகள்லாம் என்னன்னா, இந்த அலங்காரம் இன்னும் நன்னா இருக்கு. சில பேர்லாம் இன்னைக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் அப்படி சொல்ல வேண்டாம் சொல்லிடுறேன். தலையை நல்லா சீவி வாடி நல்லா முடியணும். முடியாம அப்படியே விரிச்ச கூந்தல் இருந்ததுன்னா, திரௌபதி அப்படிதான் பண்ணா. கடைசியில துரியோதன மாண்டவர்கள் தான் அந்த விரிச்ச கூந்தலை முடித்தா. இன்னைக்கு அது பெரிய அலங்காரம் நினைக்கிறார். அது பகவானுக்கு இருந்த அலங்காரமா இருக்கும், நமக்கு இல்லை. இன்னைக்கு என்ன பண்றா, அப்படியே குளிச்சுட்டு அப்படி விரிச்சுட்டே வந்துடுறா. அவ ஒருத்தத்துல மேல அதை பட்டுட்டே போயிட்டு இருக்கச்சு அது அப்படி தீர்த்தத்தை தெரிவிக்கிற மாதிரி, புரோக்ஷணம் தீர்த்தம் தெரிவிக்கிற மாதிரி அது பட்டுட்டே போயிட்டு. எது சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி இப்ப பகவானுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவர் என்னன்னா, இந்த முடியெல்லாம் கலைஞ்சிடுச்சு.
ஆபரணங்கள்லாம் இருக்க வேண்டிய இருக்கலாம், வேற இடத்துல மாறிடுது, எல்லாம் மாறி போறோம்னு இப்ப அது சரியா இல்லையே சுவாமி நினைக்கிறோமோ, இந்த அலங்காரம் இன்னும் நன்னா இருக்குன்னா ரிஷிகள் ரிஷிகள் இந்த அலங்காரம் பத்தி இது ரொம்ப நன்னா இருக்கு, இதை போல நான் சேவிச்சதே கிடையாது. ஏன்னா அழகா இருக்கிறவா எப்படி பண்ணிட்டாலும் அழகு, நாம அழகு கிடையாது, அடியே நிலை அழகு கிடையாது. அப்ப என்னன்னா எப்படி பண்ணினாலும் அழகு வர போறது இல்லை, என்னதான் நன்னா பண்ணிட்டாலும் அது நன்னா இருக்க போறது இல்லை. பகவான் எத்தத்தை எங்க மாத்தினாலும் சரி, எதை எங்க மாத்தினாலும் சரி அந்த அழகா இருக்கிறத. ஏன்னா நம்ம என்ன பண்ணலாம் பண்ண போறது, பண்ணி நம்ம பண்றதெல்லாம் காசுதான் வீண், வேறதான் பிறகு. இப்ப கோயிலுக்கு போய் பெருமாளை சேவிச்சோம்னா ஒவ்வொரு புறப்பாடும் என்ன அழகு, என்ன அலங்காரம். திருவல்லிக்கேணி பாலசாமி நம்பெருமாள் சேவிச்சுட்டே இருக்கும். என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்னு காணாவன்னு சேவிச்சுட்டா அவ்வளவு அலங்காரம் ஆச்சரியமா இருக்கு இல்லையா. ஒண்ணு வேண்டாம், மன்னார்குடி ராஜகோபாலம் பிரம்மோற்சவம் எதுக்காக போகணும்னு சொல்லிட்டு இருக்கோம்னா, அந்த பிரம்மோற்சவத்துல திருக்கோலம் சமர்ப்பிப்பார். மன்னாருடைய ராஜகோபாலம் பிரம்மோற்சவம் 18 நாட்கள் பிரம்மோற்சவம், ஒரு நாள் 2 நாள். அந்த 18 நாள் பிரம்மோற்சவத்துல 2 வேளையும் புறப்பாடு உண்டு. அந்த 2 வேளை புறப்பாடுல 18 திருக்கோலம் சமர்ப்பிக்கிறார். என்ன ஆச்சரியம், ஒவ்வொரு திருக்கோலம் கொள்ள அழகு, அத்தனை அழகு. அது மாத்திரம் இல்ல, வடுவூர் ராமன் பக்கத்துல வடுவூர் இருக்காங்களோ, அந்த வடுவூர் ராமன் அத்தனை அழகு. ஆக ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கும் பெருமாள். இந்த ஆபரணம் அழகா இருக்கு சுவாமி அப்படின்னா பகவானுடைய திருவேல சாத்தினபடியால அது அழகு போயிட்டு. ஆபரணம் ஒன்றும் அழகு கிடையாது, நம்மளாம் ஆபரணம் போட்டுட்டா ஆபரணம் போட்டுக்கா சுவாமி நல்லா அழகா இருக்க மாதிரி தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம், அதுவும் அழகு கிடையாது. அந்த ஆபரணங்களுக்கே அழகு கொடுக்கும் பெருமாள், முன்னிலும் பின்னழகுடைய பெருமாள். கொண்டாட்டம் சொல்லுவாருனோ, முன்னிலகும் பின்னழகிய பெருமாள் அப்படின்னு சொல்றா இல்லையா. அப்ப எந்த ஆபரணத்தை எங்க சாத்தினாலும், சில பேரும் நெத்தி சுத்தி இருக்கும், சில பேருக்குலாம் இங்க அடிகள் இருக்கும், வட்டியானம் இருக்கும், இங்க சரப்படியா இங்க சாத்திட்டு இருப்பார். இதெல்லாம் மாத்தி பின்னாடி சாத்தினா விட அழகா இருக்கும். அழகன் அலங்காரன் கொண்டு கருமேனி மரகதத்தின் நல் வேதியர் வாங்குது என்னையும் நோக்கு என் அல்வலும் நோக்கி ஏந்திலும் கொங்கையும் நோக்குகிற அன்னையும் நோக்க நன்றி கண்டேன். அச்சோ ஒருவர் அழகியவா, அழகன் அலங்காரன் என்று சொல்லி அச்சோ அச்சோதான் என்ன அழகி, அச்சோன்னு ஒரு சப்தமே கிடையாது. இதுதான் திருவெங்கையாளர் தெரிவிக்கிறார். நாகை அழகியார், நாகப்பட்டினம் சௌந்தரராஜ பெருமாட்டை தெரிவிக்கிறார். அத்தனை அழகு கொள்ள அழகுன்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அந்த அழகு இருக்கணும், அந்த அழகு தெரிவிக்கிறார் இல்லையா. கோயில சில ஆபரணங்கள்லாம் மாற்றி சாத்தினா கூட பகவானுக்கு அழகா இருக்கும். கழுத்துல போடக்கூடிய ஆபரணத்தை தோல்ல போட்ட அழகும், தோல்ல போடக்கூடிய ஆபரணத்தை இங்க ஆரம்பம் சாத்தினா நல்லா இருக்கும். ஏன்னா அதே அர்ச்சகர் தான், அர்ச்சகர் மாத்தி மாத்தி சாத்தினா கூட சுவாமி இதை தலைக்கு போட வேண்டியதாச்சு, என்ன சுவாமி இங்க திருமாவளவன் வச்சுட்டு இருக்கிற அழகு, அத்தனை அழகு இருக்கு இல்லையா. அத்தனை அழகு இருக்காதுன்னா அதனால என்ன சில பேர் என்ன பண்ணா அபயசத்துல சாத்துவா. அபயசத்துல இங்க தொகட்டா மாதிரி ஒண்ணு இருந்துட்டு இருக்கும். அந்த அபயசத்துல இன்னும் அழகா இருக்கு, இன்னும் நல்லா இருக்கு இல்லையா. இடுப்புல ஒட்டியானம் போல சில பேர்லாம் போட்டுட்டு காப்பாருங்க, அதுவும் ரொம்ப அழகா இருக்கும். இன்னைக்கு இதை பார்த்துட்டு சில பேர் என்ன பண்ணிட்டா வளையலை எடுத்து காதுல போட ஆரம்பிச்சிட்டோம். நாம பண்ணா நல்லா இருக்கு, நாம பண்ணா நல்லா இருக்கு, வளைய பகவான் பண்ணா நல்லா இருக்கும். அவர் எத்த பண்ணாலும் ஏது பண்ணாலும் அழகன் அலங்காரம் தெரிகிறது. ஏன்னா அழகா இருக்கிறவா போட்டுட்டாலும் இன்னும் கேட்டா சர்வஸ்வதானம்னு சொல்லுவா. அவர் திருமேனியை நம்ம சேவிக்கணும்ல, இந்த திருமேனியை மறப்பதற்காக தான் திருவாபரணங்களே. இந்த அனுமான் சொல்றார், ஆமா திருவாபரணம் எல்லாத்தையும் ஐடியாச்சு, எல்லாத்தையும் கைடு கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் கை வாங்கிட்டா ஒண்ணும் கிடையாது. பாதரட்சை இருந்து இந்த பாதரட்சையும் பரதம் கொண்டு போயிட்டான். பாதரட்சையும் இல்லை, திருவாபரணம் இல்லை, எதுவுமே இல்லை, அப்படியே ஏகாந்த திருமையோடு வந்துட்டு இருக்காளியா. அப்ப அனுமான் சொல்லிட்டு இருக்கா, ஹே ராமா திருவாபரணம் போட்டு உன்னுடைய திருமேனியை நீ மறைக்கப்படாதா, என்னுடைய திருப்தியே மற்றும் போட்டுக்க, சர்வஸ்வதானம்னு பேரு. அந்த மாதிரி இல்லையா அவனுக்கு திருமேனி அத்த அழகு. அப்பனா இதுல என்ன தெரியுது, ஆவரணம் போட்டுக் கொள்வது அவனுடைய திருமேனி அழகை மறைக்க, ஆபரணத்துக்கு அழகு கொடுக்கிறது தவிர ஆபரணத்துக்கு அழகு கொடுக்க முடியாது அப்படின்னு நாமெல்லாம் அப்படின்னா பண்ணினா பிரயோஜனமே இல்லையா. அவருக்கு தான் நான் இருக்கேன். இப்படி முன்னும் பின்னும் அளவந்து போக அரை கொலைய தலை கொலைய பெருமாள் ஓடி வரார். அரை கொலை தலை ரிஷிகளுக்கெல்லாம் ஆச்சரியம். 1000 ஆண்டுகள் தொந்த யுத்தம் முதலைக்கும் யானைக்கும் அப்படி இருக்கச்சே இப்ப ஓடி வந்துட்டு இருக்காரு. இப்ப என்ன ஆச்சு ஓடி வந்துட்டு இருக்காரு அப்படின்னு அது மட்டும் இல்ல, ஒண்ணுமில்ல 1000 வருஷமா நம்ம தபஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த தபஸ் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு தரிசனம் கிடைக்கல. இன்னைக்கு தான் கூப்பிட்டு யானையே உடனே கூப்பிட்ட குரல். அது என்ன ஒரு விலங்கு,
கூப்பிட்டு ஒரு நாள் ஓடுறாரே அப்படின்னு ஒரு ரிஷி மற்றொரு ரிஷிட்டு சொல்லிட்டு இருக்க. ஆமா, நம்ம 1000 வருஷமா தபஸ் பண்ணிட்டு இருக்கோம், பகவான் செவ கிடைக்கலையே, இப்பதானே கூப்பிட்டு வந்த யானை உடனே ஓடிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு ரிஷி சொல்றார். இப்ப அந்த ரிஷி பதில் சொல்றார். என்ன ஆச்சரியமான பதில் சொல்ற. என்ன பதில் சொல்றாருன்னா, நான் என்னன்னு இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம 1000 வருஷம் தபஸ் பண்ணணும், நமக்கு சேவை சாய்க்கலையேனும், இந்த யானை கூப்பிட்டுதும் உடனே யானைக்கு சேவை சாய்க்க போயிட்டு இருக்காரோனும். ஆமா, இது ஏன் தெரியுமா நடந்தது, என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சுவாமி, இனிமே பெருமாளை சேவிக்கணும்னா ஒரே வழிதான். என்ன வழி தெரியுமா? தபஸ் பண்ணக்கூடாது, தீர்த்தம் ஆடக்கூடாது, புண்ணிய கஷேத்திரங்கள்லாம் போகப்படாது. அப்ப என்ன பண்ணணும்? ஒண்ணுமில்லை சாமி, முதலவாயில நம்ம காலை விட்டுடணும். முதலவாயில நம்ம காலை விட்டாச்சுன்னா தன்னடையே பெருமாள் வந்து சேவை சாய்ப்பாங்க. இப்ப அதுதான் நடந்திருக்காரு. முதலை வாயில கஜேந்திராழ்வாடிய திருக்கால்கள் பட்ட உடனே பெருமாள் வந்து சேவை சாய்க்கிறானோ. இப்ப நமக்கு ஏன் நமக்கு சேவை சாய்க்கிறேன்னா, இப்பதான் இந்த சூஷ்மமான அர்த்தம் புரியுதுன்னு ஒரு ரிஷி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நாம தபஸ் பண்றலாம் வேஸ்ட், அதெல்லாம் பிரயோஜனமே இல்லை, கஷ்டமா பண்ணிட்டு இருக்கோம். அப்ப என்ன பண்ணும்? முதலவாயில காலை விட்டாச்சுன்னா பகவான் வந்து பெண்ணலாம் சடையனானம் பிரம்மணம் உன்னை காண்பான் என்னலா ஊழி ஊழி நவம் செய்தார் வெள்ளிகி நிற்பார் வில்லுலார் வியப்ப வந்து ஆணை கண்ட அருளை இந்த கண்ணரா உன்னை என்னோ கரைகரா கரகமாறின 1000 ஆண்டுகள் தபஸ் பண்ணி வெக்கப்பட்டு ஒதுங்கி நிற்கக்கூடிய அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நிலைகள் ரிஷிகள் யாரு? பிரம்மா 1000 ஆண்டு தபஸ் பண்றான், சிவபெருமான 1000 தபஸ் பண்றான், உன்னவால கிடைக்கல. ஆனா ஒண்ணுமில்லாத விலங்கு கஜேந்திர ஆழ்வான் அதுக்காக வேகமா ஓடி வரார். இந்த வேகமா ஓடி வரக்கூடிய ஒரு தன்மை தான் திருவல்லிக்கேணி பாசுரத்திலே திருவங்கியா வச்சான் மீனவர் பொய்கை நான்மலர் பெய்வான் வேட்கையினோடு சென்றிடந்த காணமர் வேகம் கையெடுத்தலர கராதன் பாரினை கதுவ ஆணையின் துயரம் தீரப்புள்ளூர்ந்து சென்று நின்று ஆடிதொட்டானை தேரமர் சோலை மாணவாமைகளை திருவல்லிக்கேணி கண்டேனே. ஒரு மலரை ஒரு புஷ்பத்தை கொய்யணும், அந்த கொய்யன என்பதற்காக யானை காலை வச்சுட்டு அந்த காலை வச்ச உடனே முதல்ல பிடிச்ச உடனே என்ன, ஓ நாகனையாய் வாராய் நாராயணா மணிவண்ணான் கூப்பிட்டது. முதல்ல வந்து அதனை காலை பிடிக்க ரொம்ப வேகமா கருடன் மேல வந்தாலுமா அந்த வேகம் போறலேன்று கருடனையும் தூக்கிண்டு தான் தோல்ல வச்சுன்னு பகவான் வரானாம். கருடனையும் தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்பினாரும் சீவை கொடுத்து கருடன் மேல உட்காந்துட்டார். உட்கார்ந்துட்டு வந்துட்டு இருக்கச்சே வேகம் போறல, கருடன் வாயு வேகம் அணு வேகம். ஓ இந்த வேகம் போறலையே, நீ ஒன்னும் பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி கருடனை இறங்கு, நான் கீழே இறங்கிட்டு கருடனையும் தன் முதுகுல தூக்கி வச்சுட்டு இவர் கிளம்பி வந்துட்டோம். அந்த மாதிரி உண்டா சுவாமி? ஒண்ணு வேலை, நாமே ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிள் அதிகம் நம்ம தேசத்துல, எல்லாம் சைக்கிள் தான் உபயோகப்படுத்திட்டு இருந்தா. அப்புறம் இந்த சைக்கிள்ல என்ன ஆகுன்னா காத்துக்கெல்லாம் குறைஞ்சி போயிடுத்து, இல்ல பஞ்சர் ஆயிடுத்து, இதாயிடுத்துன்னா அதை அப்படியே ஓட்டின்லாம் வர முடியாது, டயர்லாம் போயிடும், அதுக்கு மேல ரிம்மெல்லாம் போயிடும். அப்ப என்ன பண்ணுவான்னா அதையும் தூக்கிட்டு தோல்ல வச்சுட்டு நடந்து வர வேண்டியதான். அது எப்படி அதை தூக்கிட்டு தோல்ல வச்சு நடந்து வராரோ அதே போல கருடாழ்வான தூக்கிட்டு பகவான் தோல்ல வச்சு நடந்து வராரு. அவர் யார் தூக்கிட்டு போயிட்டு இருக்கா இல்லையா, இதை தூக்கிட்டு போற மாதிரி அது தூக்கிட்டு இருக்கா இல்லையா. கருடாழ்வான் எப்படிப்பட்டவர்? வேதாத்மா திகஜேஸ்வரகா, வேதாத்மா திகஜேஸ்வரகா. அந்த நிலை என்ன, வேகமாக மடுக்கரைக்கு ஓடி வந்தன பார்த்த உடனே பகவானுக்கு புரிஞ்சு போயிடுச்சு. என்ன புரிஞ்சுடு? முதலுடைய பள்ளம் எவ்வளவு தூரம் உள்ள போயின்னா 1000 வருஷம் கடிச்சுட்டு இருக்கு. 1000 வருஷம் கடிச்சுட்டு இருக்குன்னா அப்ப அந்த பள்ளு எவ்வளவு தூரம் உள்ள போயிருக்கோம். அப்ப இப்ப யானை எப்படி மீட்கலாம்? நம்மளா தானே பண்ணுவோம், அப்படியே பிடிச்சி இழுப்போம். ஈச்சனா காலில் இருக்கிற சதையெல்லாம் போயிடும். அந்த அளவுக்கு பகவான் அப்படி பண்ணல. என்ன பண்ணா, எப்படி இழுக்கலாம், எப்படி சென்று நின்று ஆழி தொட்டானை யோசித்து கையில சக்கராயத்தை நினைச்ச உடனே வந்து கருதுமிடம் பொருது புனல் கை நின்ற சக்கரத்தன், அந்த சக்கராதான் கையில வந்துட்டு சக்கராயத்தை பிரயோகிக்கிறார். அந்த பிரயோகம் பண்றச்சே முதலையின் தாடை இருக்கு இல்லையா, அந்த தாடையில இந்த இடத்துல தொட்டார். தொட்டபடையட்டும் தோழாத ஒன்றியான் அட்டபுயகரத்தான் அஞ்ஞான்று குற்றத்து தோல் முதலை துந்த குறித்தெறிந்த சக்கரத்தான் கால் முதலே நன்கற்கு சார்ந்தும் தெரிவிக்கிறார் ஏயாழ்வார். முதல் 3ஆம் திருவந்தார் இதுக்கு சொல்லுவதுன்னா, அப்ப பகவானுக்கு கோபம், அந்த கோபத்தோடு
சக்கராயுதத்தை பிரயோகிக்கிறார். பிரயோகித்த உடனே அந்த தாடை அப்படி விலகிறது. அந்த தாடை விலகுன்னு சுலபகமா யானையுடைய கால் வெளில தாடையில போடுறார். தாடையில போட்ட உடனே அந்த தாடையில விலகின உடனே அந்த கால் வெளில வந்துட்டு கூப்பிட்ட வேகத்துக்கு பெருமாள் ஓடி வந்தார் இல்லையா, அந்த பெருமாளின் சக்கராயத்தை பிரயோஜனம் பண்ணா இல்லையா, முதல்ல என்ன ஆயிடுத்து, முதல்ல அழிந்துட்டு யானை காப்பாற்றப்படுது. அப்ப மூச்சு வாங்கிட்டு கொண்டு யானை வந்து நிக்கிறது. இப்ப பெருமாள் என்ன பண்ணணும், என்ன பண்றாருன்னா மேலே இருந்து பாக்குறார். என்ன பாக்குறேன்னா, அப்ப யானை கீழே இருந்து சொல்கிறது, நீ தப்பா நினைக்காதே. யானை என்ன சொல்றது, நான் என்னுடைய சரீரத்தை ரட்சித்துக் கொள்ளுன்றதுக்காக உன்னை நான் கூப்பிட்டேன்னு தப்பா நினைக்காத பகவான்னு. இதான் அடைய முதலே சொன்னேன். ஆத்ம உஜ்ஜீவனத்துக்காக தான் நம்முடைய ரட்சணம் பகவத் ரட்சணமா இருக்குமே தவிர நம்ம ரட்சணமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லணும். இப்ப முதல்ல சொல்றது பகவானை பார்த்து, நீ தப்பா நினைக்காத. ஏன் என்னமோ இந்த உடம்பையும் உயிரையும் காப்பாத்துக்குள்ள கூப்பிட்டு நினைக்கிறியே, நினைக்காத. கையில புஷ்பத்தை வச்சுட்டு இருக்கேன், அந்த புஷ்பத்தை பக்தியோடு தேவருடைய திருவிழா சேர்க்கணும். அந்த சேர்த்த உடனே அந்த சேர்த்த சேவையை நான் சேவிக்கணுன்றதுக்காக தான் வச்சிருந்தது. அதுல வச்சிருந்தது அப்படியே திருவிழை வச்சிருந்தது. ரெண்டாவது, இந்த புஷ்பத்தை தேவருக்கு சேர்க்கிறனும். இந்த புஷ்பம் உயர்ந்ததா, உங்களுடைய திருவடி உயர்ந்ததா, இதுல யார் ஜெயிக்க போறா, அதை நான் சேவிக்கணும். அதற்காக தான் ஆசைப்பட்டேனே தவிர இந்த தாழ்ந்த உடலை காப்பாற்றிக் கொள்வதற்கு நினைக்காதே பகவான் அப்படின்னு யாரு சொல்லிட்டு கஜேந்திர ஆழ்வான் தெரிவிக்கிறார். அப்ப கஜேந்திரனுடைய விருப்பமே என்னன்னா, தான் புஷ்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற ஆசையாலதான் பகவானை கூப்பிட்டார் தவிர, எனக்கு பிராணம் போறது, நாம என்ன நினைப்போம், பிராணம் போறது சுவாமி, கால் வலிக்கிறது, அந்த வலி தாங்க முடியாம போடுங்க. இப்ப நாம ஸ்வரக்ஷண சான்வயம் ஒழிகைன்னு சொன்னோம், நம்ம நாமே ரட்சித்துக் கொள்ளக்கூடாது சொன்னோம். இப்ப நல்லா புரியறதா என்னென்ன, நம்ம நாமே ரட்சித்துக் கொள்ளக்கூடாது என்னன்னா, பகவத் கைங்கரியத்துக்காக நம்முடைய முயற்சி ஏதாவது கூடுமானா கூடாது, மோட்சத்துக்காக நம்முடைய முயற்சி ஏதாவது கூடுமானா கூடாது. இது நேற்று கூட பார்க்கணும். அப்ப என்ன சொல்லணும்னா, அவனாலேயே ரட்சிக்கப்பட வேண்டும், அவனாலேயே காப்பாற்றப்பட வேண்டும். இந்த எண்ணத்தை தான் இப்ப யானை சொல்றது. என்னுடைய உயிருக்காகவோ என்னுடைய உடம்புக்காகவோ பகவன் உன்னை நான் கூப்பிடல. அப்ப எதுக்காக கூப்பிட்டேன், இந்த புஷ்பத்தை தேவன் திருவிடி சமர்ப்பிக்கணும். இந்த புஷ்ப முயற்சியா தேவன் திருவிடி முயற்சியா, அதை பார்க்கணும், அதை பார்த்து சேவிக்கணும். அதற்காக தான் கூப்பிட்டேனே தவிர என்னை உனக்கு அதுக்காக கூப்பிடலன்னு பெருமாள் பார்த்தார். கஜேந்திரனே, எனக்கு நன்னாவே தெரியும், அத்தனை ஆசையோடு நீ கூப்பிட்டால் அவர்களுக்கான யாரெல்லாம் கூப்பிடுறாருனோ அவர் எதுக்கோ கூப்பிடுறா, அவருக்கெல்லாம் நான் போறோம்னா போறதில்ல. யாருக்கு போகணும்னு எனக்கு தெரியும், நீ ஆத்மாத்மா கூப்பிட்டுருக்க. ரெண்டாவது, உடம்ப காப்பாற்றணும் என்றது கூப்பிட்டா நான் போறது கிடையாது, அதுக்கு வைத்தியரா நம்ம நல்லா பாத்துக்கோ. இப்ப நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், உடம்ப காப்பாற்றணும், உடம்ப காப்பாற்றணும்னு நினைச்சு நம்ம கூப்பிட்டோம்னா டாக்டர் அனுப்பிச்சுவார், நான் வர மாட்டேன். ஆத்ம உஜ்ஜீவனத்துக்காக கூப்பிட்டோம்னா தானே வருவார். ஆத்ம இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கெல்லாம் வரலையே சுவாமி, எனக்கெல்லாம் வரலையே, ஆத்ம உஜ்ஜீவனம் இல்லையே, சரீரத்துக்கு தானே எனக்கு இந்த சிரமம் இருக்கு, இந்த சிரமம் இருக்கு, இந்த சிரமம் இருக்கு. இந்த சிரமம்லாம் எதுக்கு, ஆத்மாவுக்கு என்ன சிரமம் இல்லையே, சரீரத்துக்கு தானே சிரமம். இந்த சிரமம் இருக்கும் தெரிவிக்கிறோம். அப்ப உடம்ப காப்பாத்துறனா, கஜேந்திரா நான் வரப்போறது இல்ல, வைத்தியர் தான் அனுப்பிச்சிருப்பேன், அதுக்கு நான் வர வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன்னா பெருமாள் ஓடோடு வந்தது கஜேந்திரனுடைய ஆத்ம உஜ்ஜீவனத்துக்காகத்தான். என்ன பண்ணிக்கோ, கஜேந்திரன் ஆத்ம உஜ்ஜீவன நேரம் அந்த புஷ்பத்தில் சேர்த்துக் கொள்வதற்காக அதிவேகமாக வந்தார். இத பராசர பட்டர் தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார், பகவத் தத்வராய நமகா, பகவத் தத்வராய நமகான். பெருமாள் வேகத்துக்கு வணக்கினார், பெருமாளுடைய திருமேனிக்கு வணக்கம், பெருமாளுடைய அழகுக்கு வணக்கம், பெருமாள் வந்ததுக்கு வணக்கம். இங்க என்ன தெரிவிக்கிறார்னா, அவர் வேகம் இருக்கு இல்லையா, அந்த வேகத்துக்கு பகவத் நமகா, அந்த வேகத்துக்கு வணக்கம். ஒரு அடிவன் கூப்பிட்ட குரலுக்கு
இத்தனை வேகம் வந்தார் இல்லையா, எவ்வளவு வேகம். இது ஒரு சுவாமி சொல்லுவார், எவ்வளவு வேகம்னு அவர் வேடிக்கையா சொல்றார். எவ்வளவு வேகம் தெரியுமா, ஸ்ரீவைகுண்டத்துல கிளம்புறாரோணும், கிளம்பச்சு அங்க இருக்கிறவாள்லாம் கேட்கிறார், எங்க போற சுவாமி, எங்க போற சுவாமி அப்படின்னு. எங்க இந்த பக்கத்துல இருக்கிறவாள்லாம் கேட்பாரணும். கேட்ட உடனே கஜம் கூப்பிடுறது, கஜம்னா யானை, கஜம்ங்கிற யானை கூப்பிடுறது, அதுக்காக போகணும்னு சொல்லணும் போனோம். அப்ப கஜம் அப்படின்ற வார்த்தை சொல்லணும் போனோம். அந்த கஜம் என்ற வார்த்தை சொல்றதுக்காக கஜம்னா யானை, அப்ப யானை கூப்பிடுறது போறேன்னு சொல்லணும் போனோம். அப்ப கஜம் சொல்லி முடிக்கிற அளவுக்கு அங்க இல்ல, கான்னு சொன்னார். கான்னு சொல்ல ஆரம்பிச்சார், ஜம்னு வந்து குதிச்சாங்க. ஜம் ஜம் ஸ்ரீவைகுண்டத்துல கான்னு சொன்னார். இது ஒரு ஒரு பரம ரசிகர் ஒருத்தர் சொன்னார், ஆச்சரியமான அர்த்தம். ஸ்ரீவைகுண்டத்துல கான ஆரம்பிச்சார், கஜம்னு சொல்லணும், கஜம் கூப்பிட்டது அதனால போறேன்னு சொல்லணும் போனோம். கான ஆரம்பிச்சார், கஜம்னு ஜம்னு முடிக்கிறதுக்குள்ள ஜம்னு வந்து இறங்கிட்டான். எங்க இறங்கினார், மடுக்கரைக்கு வந்து இறங்கிட்டான்னு சொன்னோம் இல்லையா, அப்படிப்பட்ட அந்த அளவுக்கு வேகம், கஜம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வேகம், அந்த அளவுக்கு வேகம் வந்துருக்கணும். காவல ஆரம்பிச்சு ஜம்ன முடிச்சதுக்குள் மடுக்கரைக்கு வந்துட்டானோ, அவ்வளவு வேகம். இப்ப பெருமாள் பண்ணது ஒரு ஆச்சரியமான செயல். என்ன ஆச்சரியமான செயல், ஆச்சரியமா கிட்டக்க யானை கிட்டக்க போறார், அந்த கஜேந்திரால் கிட்டக்க போறார். அந்த துதிக்கையை பிடித்து என்ன பண்ணாருமா, தாமரை மலர், துதிக்கையில இருந்து தாமரை மலர் இருக்கு, அந்த தாமரை மலரை எடுத்து தன் திருவடியை தானே சேர்த்துட்டார். சேர்த்துட்டு யானையே இது போதுமா போதுமா என்று பகவான் யானையை பார்த்து கேட்கிறார். கஜேந்திரான போதுமான்னா, சரி சுவாமி, எதற்காக பகவான் ஓடி வரணும், புஷ்பத்தை தானே சமர்ப்பிச்சுட்டார். அந்த கஜேந்திராழ்வான் கூட சமர்ப்பிக்கல, தானே சமர்ப்பிச்சுட்டார். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், அங்கிருந்தே ரட்சித்திருக்கலாமே சுவாமி. ஸ்ரீவைகுண்டத்திலிருந்தே சங்கல்பம் பண்ணா இதை புரிஞ்சுக்கணும். ஸ்ரீவைகுண்டம் ஏ முதலையே நீ நாசமாக கடவது, யானை ரட்சிக்கப்பட வேண்டியது அப்படின்னு சங்கல்பம் பண்ணா ரட்சிக்கப்படுமா வராதா, நிச்சயம் ரட்சிக்கப்படும். அப்ப அங்கிருந்து பண்ணிருக்கலாமே. என்னமோ அங்கிருந்து குதிக்கிறாரு, சேனமதிலியார் கொடுத்தா அதை வாங்காம அது தள்ளுறார். பிராட்டி பக்கத்துல வந்தா தன்னுடைய கைமுட்டியாலே அப்படி தள்ளி விடுறார். அங்கிருந்து கருடாழ்வான் மேல ஏறி உட்காந்துட்டு போப்போன்னு விரட்டுறார், மாட்டு வண்டி ஓட்டுறா போல. அதற்கு வேண்டும் அவருடைய வேகம் போடணும், அந்த கருடனையும் தூக்கித்தான் தோல்ல வச்சுட்டு கிளம்பி ஓடி வரார். அது இத்தனை பதட்டெல்லாம் எதுக்கு சுவாமி, அங்கிருந்தே. இப்ப நாம ஒண்ணு வேண்டாம், இப்பெல்லாம் நம்ம வந்து எங்க போனோம்னாலும் உடனே கையில அந்த மொபைல் வச்சுட்டு இருக்கணும், அதுல இருந்து அவருக்கு தகவல் தெரிவிக்கிறோமோ. இதே ஒரு 100 வருஷத்துல தகவல் தெரிவிக்கிறோம்னா எப்படி தெரிவிப்பா, 200 வருஷத்துல வச்சுப்போம். தகவல் தெரிவிக்கணும் அப்படி இப்படி தகவல் சுவாமி யாரோ ஒருத்தர் அனுப்பணும் சுவாமி, பொய் தான் சொல்லணும், இல்லைன்னா எப்படி பண்றது, அப்ப பொய் சொல்லணும். அந்த மாதிரி இப்ப வந்துடுச்சு. இப்ப பொய் சொல்ல வேண்டிய அவசியம், போய் அவாட்டு அந்த விஷயம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப உடனே சுவாமி மொபைல போன் பண்ணி விஷயத்த சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அவருக்கு சங்கல்பம் பண்ணாலே அந்த முதல்ல போயிடுமோனோ. எதுக்காக வந்தார் அப்ப யானை இதுக்காக வந்தார். இருக்கிற இடத்துல இருந்தே சக்கராயுதத்தை பிரயோகப்படுத்தி இருந்தார், முதல்ல போயிருக்குமே, அதுவும் பண்ணலாமே. இருக்கிற இடத்துல சக்கராயுதத்தை மேற்கொள்ள இது ஆழ்வார் பாட்டு ஒண்ணு, மழுங்காத வைநிதிய சக்கரனல் வளத்தையால் தொழுங்காதல் பன்னிரளிப்பான் புல்லூர்ந்து தோன்றிடையே மழுங்காத ஞானமே படையாக மலருடைகள் தொழும்பாயார் கருத்தாகும் சுடர்ச்சூதி மழையாது என்று ஆச்சரியமான மாத்திரம். ஆழ்வார் பெருமாளை பார்த்து கேட்கிறார், நீ மட்டும் யானை கூப்பிட்ட குரலுக்கு வாராமல் இருந்திருந்தானா, நீ காப்பாற்றாம இருந்தாயானால் உன் பெருமையே மங்கி போய்விடுவோம், உன் சுடர்ச்சோதி மறையாதே. தொழுங்காதல் களிரறிப்பான் புல்லூர்ந்து தோன்றினையே மழுங்காத ஞானமே பலராக மலருலைகள் தொழும்பாயார் கணித்தால் உன் சுடர்ச்சோதி மறையாதே, உன்னுடைய பெருமையே மங்கி போயிருக்கும். அப்ப நீ என்னன்னா, நீ பந்து, நீயே காக்க வேண்டிய பெருமை, அந்த பெருமை பெற்றா இல்லையா அப்படின்னு. சரி சாமி, காப்பாற்றணும் அவ்வளவுதானே. அப்ப காப்பாற்றுவது தானே முக்கியம்னா, காப்பாற்றுவது முக்கியம் கஜேந்திரனுக்கு அல்ல. இதனால புரிஞ்சுக்கணும், காப்பாற்றுறது முக்கியம் கஜேந்திரனுக்கு அல்ல. கையில கஜேந்திர ஆழ்வான் கையில
தாமரை புஷ்பத்தை வச்சுட்டு இருக்கார். அதை கொண்டு வந்து பகவானுடைய திருவிழில சமர்ப்பிக்கிறவனோ அந்த ஆசையை நிறைவேற்றணுமனோ, அந்த ஆசையை நிறைவேற்றணும்னா அவர் இருக்கிற இடத்திலிருந்து சக்கராயுத பிரயோகத்தை படிச்சுனா நடக்குமா? நடக்காது. நடக்கவே நடக்காது. கஜேந்திர ஆழ்வானுக்கு தன்னுடைய சரீரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக கூப்பிடல. தனக்கு சிரமமா இருக்கு, அந்த சிரமத்துக்காக கூப்பிடல. கையில புஷ்பம் வச்சுட்டு இருக்கும், துதிக்கையில அந்த துதிக்கை புஷ்பத்தை சமர்ப்பிக்கணும்ன்ற அபிப்பிராயத்தோட தான் கூப்பிட்டு இருக்காரு. யார? பகவான ஆதி மூலமேன்னு கூப்பிட்டாரு. நாகனையாய் வாராய் என் ஆடுகளை நீ காய்ந்திருத்தலையா. அப்ப கூப்பிட்ட உடனே சக்கராயுதத்தை அந்த காரியம் முடிக்குமானா முடியவே முடியாது. இப்ப பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாச்சாய தம்பவாமி யுகே யுகனே பகவானுடைய அவதார பிரயோஜனம் 3 பிரயோஜனம். சாதுக்களை ரட்சிக்கவும், துட்டர்களை அழிக்கவும், தர்மத்தை நிலைநிறுத்தும். இந்த 3 இதுக்குதான் பகவத் அவதார பிரயோஜனம் தெரியுப்பா. இந்த 3க்குள்ளே எது சுவாமி பிரதானம்? எம்பெருமானாட்ட கேட்டிருக்கா, எது பிரதானம்? சாதுக்களை ரட்சிப்பது பிரதானமா, தர்மத்தை நிலைநாட்டுவது பிரதானமா, துட்டர்களை அழிப்பது பிரதானமா? நல்லா பாருங்க, இந்த 3ல எது பிரதானம்னா, துட்டர்களை அழிப்பது என்பது இருக்கிற இடத்துல இருந்தே அழிச்சிடலாம். இருக்கிற இடத்துல இருந்து அழிச்சிடலாம். தர்மத்தை தானே ஸ்தாபித்துடுவார்கள். கிருஷ்ணம் தர்மம் தனாதனம் ராமோ விக்கிரகவான் தர்மகா. தானே ஸ்தாபிச்சுப்பார். தர்மத்தை ஸ்தாபிக்கணும்னு சிரமமே கிடையாது, தானே ஸ்தாபிப்பார். துட்டர்களை அழிப்பது இருக்கிற இடத்துல இருந்தே சக்கராயுதத்தை தொட்டாலே துட்ட அழிப்படுறான். ஆனா சாதுக்களை ரட்சிப்பதுன்னா என்னன்னா, தரிசனம் கொடுத்தா தான் ரட்சிக்கப்படும். நம்ம என்ன சாதுக்கள் ஸ்ரீ வைஷ்ணவா, அந்த ஸ்ரீ வைஷ்ணவால ரட்சிப்பது என்பது என்னன்னா, அவளுக்கு சேவை சாய்ச்சா தான். அவளுக்கு சேவை சாய்க்கணும்னா என்ன, தாவந்தா தானே இல்லைன்னா என்ன சுவாமி அங்கிருந்து சேவை சாய்க்க முடியாது. அவளுக்கு கிட்டக்க வந்து அவளுக்கு சேவை சாய்ச்சா தான் அவளை ரட்சித்தான்னு அர்த்தம். ஸ்ரீ வைஷ்ணவர்களை ரட்சிப்பதுன்னா என்ன அர்த்தம்? இப்ப பகவான அடிக்கடி பாசுரம் பாடுறாருனோ, சம்ஸ்லேஷம் விஸ்லேஷம் பிரிவு சேர்க்கைன்னு இருக்கணும். சேர்க்கைன்னா பகவான் பிரிஞ்சுட்டாலும் இவருக்கு தரிக்க மாட்டல, இவாள தரிக்க முடியல. அப்ப என்னன்னா, அப்ப சேர்க்கணும்னா பகவான் சேவை சாய்க்கணும். சேவை சாய்ச்சா தான் இவர் இருக்கிற மாதிரியே இருக்கார். இல்லைன்னா இவர் இருக்கிற மாதிரியே இல்லை. அந்த நிலை என்னதுக்கு அப்ப துட்ட நிரசனம் பிரதானம் அல்ல, தர்மத்தை ஸ்தாபிப்பது பிரதானம் அல்ல, சாது ரட்சணம் பிரதானம். அந்த சாதற்காக தான் பெருமாள் ஓடி வந்தார். யானையின் காலை பார்த்தா இப்ப இன்னொரு விஷயம் நடக்கும், ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அப்ப பகவான் வந்தது எதனால வந்தார்? சாதுக்களை ரட்சிக்கிறவனா நேர சாய்ச்சுதான் சாதுக்களை ரட்சித்தான் அர்த்தம். அதுக்காக வந்தார். இப்ப அடுத்த ஆச்சரியமான இன்னொரு செயல் என்ன தெரியுமா? அந்த காலை பார்க்கிறார், யானையுடைய காலை பார்க்கிறார், ரணமா இருக்கு, கொதிரி வச்சிருக்கு, ரணமா இருக்கு. என்ன இத பார்த்த ஆகாச ரிஷிகள்லாம் ஆச்சரியப்படுறான். நேரே ஸ்ரீவை கொண்டு இருக்கக்கூடிய தேவிமார்களெல்லாம் ஆச்சரியப்பட்டு இருக்கா. ஒரு பெரிய காரியம் ஒண்ணு பண்றார் பகவான் இந்த இடத்துல. என்ன பண்ணார்னா, யாரும் நம்ப முடியாத ஒரு செயலை பெருமாள் பண்றார். என்ன பண்ணார்னா, யானைக்கு பக்கத்துல போனார், போய் ரணமா நன்னா கொதறி விட்டு இருக்கணும். 1000 வருஷங்களா அப்படியே அது அப்படியே பிடிச்சிட்டு இருக்கணும், அந்த கொதறி விட்டு இருக்கணும் அந்த யானை கால். அப்படி இருக்கச்சது அப்ப தன்னுடைய என்ன பண்ணார்னா, தன்னுடைய மேல் உத்திரியம் இருக்கு இல்லையா, இந்த மேல் உத்திரியம், இந்த மேல் உத்திரியத்தை கழற்றி தன்னுடைய வாயில நன்னா ஊதி சூடான காத்த ஊதி யானையின் காலை பக்கத்துல உட்கார்ந்துட்டு ஒரு கையால யானையின் காலை நன்னா பத்தி கொண்டு மற்றொரு கையாலே அந்த சூடு காத்தை வைத்து கூட அந்த வஸ்திரத்தை ஒத்தட வைக்கிறார். சர்வேஸ்வரன், ஸ்ரீவைகுண்டநாதன், விபூதி யுக்தன், ஒண்ணுமில்லை, இது ஒரு யானை, ஒரு விலங்கு. அந்த விலங்குக்காக அதுக்கு ரணம் வந்துவிட்டோம், அதுக்கு ஒத்தடம் கொடுக்கணும். தன்னுடைய உத்திரியத்தை எடுத்து நன்னா ஊதி ஒரு கையால அந்த யானையுடைய காலை பிடித்து கொண்டு இன்னொரு கையாலே தன்னுடைய உத்திரியத்தை ஊதி நேரா அந்த யானையுடைய காலில் வைக்கிறார் இல்லையா, வச்சுட்டு இருக்காரு. இதுக்கு சூடு காத்த ஒத்தரம் கொடுக்குறா இல்லையா. ரிஷி எல்லாம் பாக்குறா,
இப்படி கூட பண்ணலாமா? ஆச்சரியமா பாக்குறாரு, ஆச்சரியமா பாக்குறாரு ரிஷி எல்லாம். பிராட்டி பாக்குறா சீவை விழுந்து, இப்படியும் உண்டா, இப்படியும் உண்டா, இப்படியும் உண்டா, இப்படி நடக்குமா? இத சொல்லி இந்த ரிஷி அத்தியாயத்தை முடிச்சிட்டார். இந்த விருத்தத்தை சொல்லி ரிஷி அத்தியாயத்தை முடிச்சிட்டாரு. ஆனா இது நடக்குமான்னா யானை பண்ணிட பாக்கியம். யானை இந்த மாதிரி ஆழ்வாருக்கு நடந்திருக்கு. இந்த மாதிரி ஆழ்வார்கள் ஆட்கொள் வானத்து என் உயிருண்ட மாயனால் கோட்குறைப்பட்டது என் ஆரியூர் கொண்டேன். இதனுடைய அவகாசம் கிடைக்கிறது சொல்றேன். இது சொல்ல பார்த்தேன்னா, இது யானை பண்ண பாக்கியம். பெருமாள் திருவடியை தொடர்றதுக்கே நமக்கு அதிகாரம் கிடையாது. திருவியை தொட முடியுமா? திருவடி எங்க இருக்கோ அந்த திருவியை தொட முடியுமா? தொடர்றதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. ஆனா ஒண்ணுமில்லாத ஒரு விலங்கு, விலங்கு காலை பிடிச்சுட்டு பெருமாள் ஒத்தனம் கொடுக்குறாருன்னு சொன்னா, பக்தன்னு சொன்னா எதையும் மறப்பன் பகவான். பக்தன்னு சொல்லியாச்சுன்னா எத்தையும் மறக்கிறான் பகவான். அவன் பக்தனா என்ன வேணா பண்றேன், ஏது வேணா பண்றேன். அப்ப இவர் சர்வேஸ்வரனுடைய தன்மையே இருக்காதுன்னா ஒண்ணும் கிடையாது. அவன் பக்தன் பக்தன் பக்தன், அதை மட்டும் பாக்குறான் இல்லையா? ஆக தான் ஆண்டான் என்பதை மறக்கிறான் பகவான். அவன் அடிமை என்பதை மறக்கிறான். இது ஆழ்வார் விஷயத்துல பண்ணார். தான் ஆண்டானோ, தான் தான் முழுமுதற் கடவுள், தான் தான் காரண வஸ்து, தான் தான் ரட்சிக்கப்படுபவன் அப்படி இருக்க செய்த அதெல்லாம் மறந்து, ஓ இத்தனை இந்த காலது மரம் ஆயிடுத்தேன்னு தான் ஆண்டான்றது மறக்கிறான். இவர் அடிமை ஆயிடுத்தே சுவாமி, அடிமை என்பது மறக்கிறான். அப்படின்னு சொன்னா என்ன தெரியுது? கஜேந்திர விருத்தாந்தத்தில் யார் கூப்பிட்டாலும் பகவான் ஓடி வருவான்னு நல்லா தெளிவா தெரியறது பாருங்க. ஒண்ணுமில்ல, ஒரு விலங்கு கூப்பிட்டு பகவான் ஓடி வந்தாருன்னா, அதே போல அசுரன் பிரகலாதன் கூட்டி ஓடி வந்தாரோனா, யானை கூப்பிட்டாலும் ஓடி வருவான். சரி சுவாமி, நான் கூப்பிடவே இல்லையே சுவாமின்னா, கூப்பிட்டா வராம இருக்க மாட்டார், கட்டாயம் வருவார். நாம கூப்பிட்டா வருவார், நிச்சயம் வருவார். உண்மையான அன்போடு உண்மையான காதலோடு நாம ஆதரவோடு கூப்பிட்டோம்னால் கட்டாயம் வருவார், கண்டிப்பா வருவார். ஏன்னா பகவான் தான் மொத்தத்தையும் ஆதாரமாக கொண்டவன், காக்கும் இயல்வினன் கண்ணபெருமான் தெரிவிக்கிறார். இதெல்லாம் காக்கக்கூடிய பகவான் எல்லாருக்கும் ஆதாரமாக வந்தார்தான். அப்படி பேசிட்டு நீங்க கேட்டு இருக்கேன்னா, பகவான் இல்லைன்னா அவர் தான் ஆதாரம், அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? அப்ப சர்வ வியாபகனா இருக்கான், நியந்தவா இருக்கான், ஜகத்துக்கு காரணமா இருக்கான். நம் கண்ணி வைக்கும் இடத்தில் கூட பெருமாள் வியாபித்து இருக்கான், எங்கும் வியாபித்திருக்க இருக்கா இல்லையா? ஆக நம்மை சூழ்ந்து பெருமாள் இருக்கான்னா, இப்ப அடுத்த அத்தியாயம் இவர்களுக்கு இருக்கும் முன்புறவை இப்ப இந்த 2 பேரும் என்னென்ன பண்ணான்? இவ ஏன் சுவாமி யானையா வந்தா, இவரையே முதலையா வந்திருக்கார். அவர் 2 பேரும் யாரு? ஒரு சாபவசத்தாலே யானையா மாறித்து, ஒரு சாபவசத்தாலே முதலையா மாறித்து. இத அடுத்த அத்தியாயத்துல இவர்கள் முன்பருவில என்ன யார் என்ன பண்ணான்னு சொல்ல போறாங்க. ஒரு கந்தர்வனுக்கு ரிஷியின் சாபம் ஏற்பட்டது. கந்தர்வனுக்கு ரிஷியின் சாபம் ஏற்பட்டது. என்னன்னா, ஏற்கனவே ஊகூர் ஒரு கந்தர்வன், அந்த கந்தர்வன் தேவரன் என்கிற முனி சாபம் கொடுத்தார். அந்த முனிவரை இவர் அவமானம் அடிக்கிறார். கந்தர்வன் ஓஹோ ஓஹோன்னு ஒரு கந்தர்வன், ஊஹூ ஊஹூ ஊஹூன்னு ஒரு கந்தர்வன். அந்த ஊஹூ ஊஹூ என்ற கந்தர்வன் தேவரன் என்கிற ஒரு முனிவரை அவமானப்படுத்தினார். அந்த அவமானப்படுத்தினபடியாலே அந்த முனிவர் என்ன பண்ணார்? நீ முதலையாக பிறப்பாயின்னு சாபத்தை கொடுத்துட்டார். நீ முதலையாக பிறன்னு சாபமிட்ட. அந்த குளத்திலே முதலையாக பிறந்தது அந்த ஊஹூ என்கிற கந்தர்வன் தான் முதலையாக பிறந்தாங்க. இன்னொருத்தர் யார் சுவாமி யானையா பிறந்தாங்கன்னா, பாண்டிய தேசத்து மன்னவன். பாண்டிய தேசம் மதுரை பட்டணம். அந்த மன்னவன் இருக்கு இல்லையா, அந்த மன்னவனுக்கு இந்திரதும்னன்னு பேரு. இந்திரதும்னன்னு பேரு. அவன் பாண்டிய மன்னன். அந்த பாண்டிய மன்னன் ராஜ்ய பரிபாலம் பற்றி இருக்கும் போது அந்த பாண்டிய மன்ன தேசத்துக்கு அகஸ்திய மகரிஷி வந்தார். அகஸ்திய மகரிஷி வந்திருக்கச்சே அவர் வந்ததை கண்டு கொள்ளாம இவர் தியானமே பண்ணிட்டு இருந்தார். இது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். இவர் தியானம் பண்ணிட்டு இருந்தார். நான் வந்ததை கண்டு கொள்ளலையே, பார்க்காம அவமரியாதை பண்ணியானேன்னு சொல்லிட்டு நீ யானையாக ஆக கடவான்னு சபிச்சுட்டார். யாரு? இந்திரதுன்மன் என்கிற மதுரை மன்னவனுக்கு யானையான ஒரு தன்மை வந்து விடுத்து. யாரால? அகஸ்திய மகரிஷியால. சரி சொல்ல, அவர் தியானம் தானே பண்ணிட்டு இருந்தார். அப்ப தியானம் நல்லது தானேன்னா, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவான ஒரு பக்தர்கள் வந்தான்னா அவனை தான் முதல்ல பார்க்கணும்.
அதுக்கப்புறம் தான் மத்தது. பிரியத்துக்காக சொன்னேன். ஆச்சாரம் இருக்கார் நம்ம ஆத்துல, பெருமாள் வீதியில வந்துட்டார். பெருமாள் வீதியில வந்துட்டாருன்னா ஆச்சாரம் உள்ள இருக்கார். இப்ப பெருமாள் வீதியில வந்துட்டாருன்னா, சுவாமி நீங்க கொஞ்ச நேரம் இருக்கோ, பெருமாள் எடுத்தா நான் பெருமாள் சேவிச்சுட்டு வரேன் சொல்லிட்டு போலாமான்னா பார்க்கணும். அப்ப ஆச்சாரம்கிட்டே இருக்கணும். ஆச்சாரம் அனுமதி கொடுத்தா பணம். இப்ப பெருமாள் சேவிச்சுக்கோ, அவரை வந்து வரணும் பெருமாள். அப்பதான் எது வேணும்? ஸ்ரீவைஷ்ணவா பிரதானம். இப்ப பரம ரிஷி வந்திருக்கார், அகஸ்திய மகரிஷி. இவர் என்னதான் பெருமாளை தியானம் பண்ணியிருந்தாலும் அந்த அகஸ்திய மகரிஷி வந்தப்ப அவரை வந்து சேவிக்கணுமோனோ, அவருக்கு பண்ண வேண்டியது பண்ணணுமோனோ அதெல்லாம் பண்ணாம இவர் தியானத்திலேயே பிரதானம் வந்துட்டார். தியானத்திலேயே பிரதானம் இருந்தபடியாலே கோபம் வந்துட்டு மகரிஷிக்கு. அதான் என்ன பண்ணார்? நீ யானையாக கடவாரி சபித்தார். ஆக இந்திரப்தும்னன் பாண்டிய மன்னவன், அவன் தான் யானை. ஊஹூங்கிற கந்தர்வன், அந்த கந்தர்வன் தான் கந்தர்வன் யாரு? அந்த கந்தர்வன் தேவலன் என்கிற ரிஷியாலே என்ன பண்ணிட்டு முதலையாக சபிக்கப்பட்டான். அப்ப ரெண்டு பேருமே சாப விமோசனம் கிடைச்சிட்டு, ரெண்டு பேருமே மோட்சத்துக்கு போயிட்டார். ரெண்டு பேருமே உயர்ந்து கிடையாது. இதோடு இந்த கஜேந்திர வித்தானம் முடியாதுன்னு சொல்ல, இதோடு இந்த கஜேந்திர வித்தானம் முடியாது. அப்ப கஜேந்திர வித்தானம் கிட்டத்தட்ட ஒரு காலத்துல முடியாது. இது நம்ம இதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்தோம். என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? அதாவது நமக்கு முதல்ல பிரம்மா சுவாயம்பு மனுவை சிருஷ்டிக்கிறார். அதற்கு மேல கிட்டத்தட்ட 14 மனுக்கள், ஒவ்வொரு மனுக்கும் 71 சதுர்யுகங்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவான்னு. அதுல நம்ம 4வது மனு காலம் தான் இது கஜேந்திர வித்தானம். 4வது மனு யாரு? முதல் மனு மனபரன் சுவாயம்பு மனு, அடுத்தது ஸ்வரோகித மனு, 3வது உத்தம மனு, 4வது தாமச மனு. இப்ப 5வது மனு, இப்ப 4வது மனு காலத்துலதான் கஜேந்திர வித்தானம் நடைபெற்றது. 5வது மனு ரைவத்த மனு. 5வது மனு ரைவத்த மனு. சரி சுவாமி, கஜேந்திர வித்தானம் கேட்டா என்ன சுவாமி பலன்? அது நீங்க சொல்லவே இல்லையே. கஜேந்திர வித்தானம் கேட்ட என்ன பலன்னா, இந்த சரித்திரத்தை யாரெல்லாம் கேட்கிறாளோ ராத்திரி வேலையில பயப்படுறா பாருங்க. சில பேருக்கு பயம் இருக்கும், பேய் வந்து பிசாசமா பயம் ஏற்பட்டாலோ, துஸ்வப்பனம் கெட்ட கெட்ட கனவுகள், துஸ்வப்பனம் இந்த பயம் ஏற்பட்டாலோ, சில பேர் திடுக்குன்னு எங்க உட்கார்ந்து பாருங்க. என்னடா உட்காந்துட்டேன்னா இல்லை வந்து பயமா இருந்துட்டோம், ஆனா உட்காந்து உட்காந்து திடுக்குன்னு ஊத்தலா. அப்பெல்லாம் என்ன பண்ணா, இந்த கஜேந்திர மோட்சத்தை நினைத்தால், கஜேந்திர மோட்சத்தை நினைத்தால் அனைத்து பயமும் தீரும். அப்ப என்னன்னா, நமக்கு துஸ்வப்பனங்கள், அதாவது தேவையில்லாத கனவுகள், தீய கனவுகள், ராத்திரி வேற பயம், அதுக்கு ஒரு திடுக்குன்னு உட்கார்ந்து இருக்கிறது அவனுக்கு. அவன் அது மட்டும் இல்ல, அவனுக்கு நிர்மலமான புத்தி. அப்ப என்னன்னா, இந்த கஜேந்திர வித்தாத்தர் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவனுக்கு உயர்ந்த ஞானத்தை கொடுக்கிறேன் பகவானே தெரிவிக்கிறார். ஏன்னா கஜேந்திரானுக்கு என்ன ஞானம் கிடைச்சது? தன்னுடைய சரீரத்தை ரட்சத்துக்காக புட்டானா? இல்லையே, அதுக்காக கூப்பிடலையே. அப்படின்னா இந்த புஷ்பத்தை பறித்திருக்கேன், அந்த புஷ்பத்தை தேவரின் திருவடியில சமர்ப்பிக்கணுன்றதுக்காக தான் கூப்பிட்டேன்னு சொல்லியிருக்கார். அந்த உயர்ந்த ஞானம் கிடைக்க போறதுன்னு பலன் சொல்லி இது தலை கட்டுகிறார். இது முக்கியம். அதுக்கு மேல 5வது மனு ரைவத்த மனு. இந்த ரைவத்த மனு தான் 5வது மனு. ஒவ்வொரு மனுவுக்கும் 71 சதுர்யுகம்னு பார்த்திருக்கோம். அது மொத்தம் 16 மனுக்கள். அப்ப 1000 சதுர்யுகம் சேர்ந்தால் ஒரு பகல் பொழுது பிரம்மாவுக்கு. அப்படி இருக்க செய்து அதிலே கீழே 4வது மனுவுடைய காலத்துலதான் ஹரியின் அவதாரம். ஹரிதான் எது? கஜேந்திர வித்தாந்த அவதாரம், அந்த ஹரி அவதாரம். இப்ப 5வது ரைவத மனு. அதுக்கப்புறம் 6வது சாஷ்டிக மனு. சாஷ்டிக மனு இதில் தான் பெருமாளுக்கு அடுத்த அவதாரம் சொல்றார். அடுத்த அவதாரம் அஜிதன். அஜித் என்ன சொன்ன? அஜித்னு சொல்லி இருக்கிறேன். அஜிதன்னு பேரு. அஜித்தகா. அஜித்தகன்னா என்னால் யாரும் அவனை ஜெயிக்க முடியாத விதம். அஜித்தகா என்னன்னா, ஆனா என்றும் அவனை ஜெயிக்கவே முடியாது. அது அஜித்தகா. அஜித்தகா. ஜித்தகா. ஆனா பகவான். ஜித்தகா யாராலும் ஜெயிக்கப்படாதவன். இவர் என்ன பண்ணார்? இவரு 1000 தோளார் அலைக்கடல் கடைந்தான், திருப்பார்கடலை கடைந்து அமுதம் கொண்டெடுத்த சரித்திரத்தை இப்ப பார்க்க வரும்.
திருப்பார்க்கடலை கடைந்து அமுதம் கொண்டு வந்த சரித்திரம். இந்த சரித்திரம் எதனால வந்ததுன்னா, எப்படி நடந்ததுன்னா, இது வந்து இந்திரனுக்கு தன்னுடைய ராஜ்யம் போயிடுத்து. அவன் ஒரு சாபவசத்தால ராஜ்யம் போயிடுத்து. துர்வாச அடுத்த வாரம் சொல்றேன். அந்த சாபத்தால அவனுக்கு ராஜ்யம் போயிடுத்து. அது ராஜ்யம் போனது மட்டும் இல்ல, தனக்கு மரணமே இல்லாம ஒரு நிலை ஏற்படணும். அது மட்டும் இல்லாமல் இழந்த ராஜ்யத்தை மறுபடியும் பெறணும். இதுக்கு நான் என்ன பண்றதுன்னு கேட்ட, அப்ப வந்து நேரா துர்வாசர் ஒரு யுக்தி சொல்றார். துர்வாச சாபத்தால தான் நடந்துருது, அதனாலதான் ராஜ்யம் போயிடுத்து. அதுக்கு மேல அவர் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போக, அப்ப பெருமாட்ட அவர் பிரார்த்திக்கிறார். பெருமாள் ஒரு யுக்தி சொல்றார், திருப்பார்க்கல கடைங்கோ, அதுல உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன்னார். அந்த திருப்பார்க்கல வித்தாந்தம் தான் நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். ஆச்சரியமான அது என்னது? மோகினி அவதாரம். இதுல ஒரு 2 என்ன பாத்துக்கோ, நாச்சியார் திருக்கோலம் பேரு, மோகினி அவதாரம் பேரு, 2 ஒண்ணு கிடையாது. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய பத்திரிகைகள் என்ன பண்றான்னா, நாச்சியார் திருக்கோலம் தான் போடணும். இது வந்து திருமண திருப்பதி அவஸ்தானே மோகினி அவதாரம் தான் போடுறாங்க. ரொம்ப தவறு. மோகினி என்பது ஒருத்தரை மயக்கிறதுக்காக, நாச்சியார் திருக்கோலம் என்பது நமக்கு புருஷகாரம் பண்ணி நம்மை உஜ்ஜீவிப்பதற்காக. 2க்கும் நிறைய நேர் வித்தியாசம் உண்டு. அதை விட்டுட்டு மோகினி அவதாரம் தெரியாத வயதுனா தெரிஞ்சவன அந்த மாதிரி எழுதப்படாது. அவன் என்ன எழுதணும்? நாச்சியார் திருக்கோலம் தான் எழுதணும். அப்ப நம்ம மோகினி அவதாரம் என்னன்னு பார்க்கணுமோ அடுத்த வாரம் பார்ப்போம். ஆழ்வார் என்கிற மாநாட்டியம் ஆச்சாரியன் திருவேசனம் பகவதால் திருவடிகளே சரணம். சந்தேகங்கள் இருந்தா அவசியம் கேட்கொண்டு பிரார்த்திக்கிறேன். மேற்கொண்டு சாயங்காலம் 5 மணிக்கு எத்தீந்திரவாத கேள்வி ஆச்சரியமா பயிர் இருக்கு. அவசியம் ஒருபடி பிரார்த்தி. அடியேன் சுவாமி. தன்யஸ்மி சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் சுவாமி. வேற திருவடிகளை சேவிச்சுக்கிறேன் சுவாமி. தன்யஸ்மி சுவாமி. அடியேன் சேவிச்சுக்கிறேன் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய. அடியேன் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தேவர திருவடியை சேவிச்சுக்கிறேன் சுவாமி. தன்யஸ்மி சுவாமி.